வணக்கம் நண்பர்களே. நான் இன்று கேட்கவிருப்பது திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்களின் அபாயவனம் பாகம் 3. ஆட்டோக்காரன் தெருவென ஒழித்ததோடு சுற்றி சுற்றி பார்த்தான். விபரீதமாக ஏதாவது நடந்து அதில் தனக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற அச்சம் அவனிடம் இருந்தது. பரணியோ ஆட்டோக்காரனுக்கு நேரெதிர் திசையில் சிந்தித்துக் கொண்டு இருந்தான். நேரமும் 3 மணி நேரத்தை கடந்து விட்டது. அவன் மனதில் இப்போது சிவபிரகாசம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருந்தார். அவர் மேலான மரியாதை அவனுக்கு அதிகரித்தது. உட்கார்ந்த இடத்தில் எப்படி அவரால் இந்த சூழ்நிலையை சொல்ல முடிந்தது என்பதுதான் இப்போது அவனுக்குள் பிரதானமான கேள்வி. ஏதோ பெரிய விபரீதம் நடக்க ஆரம்பித்து விட்டதை பரணியும் புரிந்து கொண்ட நொடி ஆட்டோக்காரன் ஆட்டோவை கிளப்பிக் கொண்டு பறக்கத் தொடங்கிவிட்டான். பரணிக்கும் பயம் கவ்வ ஆரம்பித்தது. சவுக்கு காட்டுக்குள் சிலர் ஓடி வந்தார்கள். வருகிறவர்கள் அப்படியே முதுகில் குண்டு பாய்ந்து கீழே சரிந்தார்கள். யாரை யார் சுடுகிறார்கள் என்றே தெரியவில்லை. ஓடிவிடலாமா என்று எண்ண தோன்றியது பரணிக்கு. அதே வேளையில் ராஜதுரை அவர் படையோடு வந்து கொண்டு இருப்பதாக சொன்னது மனதில் அலைமோதியது. குழப்பமும் தவிப்புமாக பரணி நின்றபோது அவன் கைபேசியிடம் கூவல் படபடப்பு குறையாமல் எடுத்தான். திரையில் ராஜதுரை பெயர். அவர்தான் பேசுகிறார். காதை கொடுத்தான். பரணி, பயப்படாத, இங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. சிலரை போட்டு தள்ளிட்டோம். குருவையும் பாதுகாப்பாக மீட்டுட்டோம் என்றார் ராஜதுரை. சார், என்ன சொல்றீங்க? உன்னை பார்த்துத்தான் பேசுற. நீ நிக்கிறது எனக்கு தெரியுது. நான் உனக்கே தெரியாம எதிர் திசையில் வந்து சர்ச்சை ரவுண்ட் அப் பண்ணிட்டேன். ஓ, அப்ப இப்ப சுட்டது நீங்க தானா? நானே தான். அந்த தயாலனையே பிரிச்சாச்சு. ஆமா, இவங்க இங்கதான் இருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிச்ச? அவர் கேட்க பரணி மெதுவாய் சர்ச்சை நோக்கி நடக்கத் தொடங்கினான். சிவபிரகாசம்தான் சொன்னார் என்றால் நம்புவாரா? சிவபிரகாசமோ தன்னை பற்றி வெளியே தெரியக்கூடாது என்று போட்டு இருக்கிறார். இவரிடம் எதை சொல்ல? இவரோ விடவில்லை. பரணி, 2வது தடவையாக ஒரு பெரிய காரியத்தை சாதிச்சிருக்க. உண்மையில் நீ என் டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேண்டிய ஆள்தான். தேங்க்யூ சார். எப்படி இந்த இடத்தை கண்டுபிடிச்ச? சார், அது... பரணி தயங்கினான். கால்கள் சுடப்பட்டு கிடப்பவர்களை கடந்தபடியே நடந்தான். தயாளன் ஆட்கள் யாராவது உன்னை மிரட்டும் போது தங்களை அறியாமல் ஏதாவது க்ளூ கொடுத்து அதை வச்சு பிடிச்சியா? அவரோ ஒரு பாயிண்டை கொடுக்கவும் அதையே ஆமோதித்தான். சர்ச்சை நெருங்கவும் குரு ஓடி வந்து கட்டிக்கொண்டான். கட்டிக்கொண்ட நிலையில் காதரமாக, சிவபிரகாச ஐயா கொடுத்த குழுவால தானே நீ என்ன கண்டுபிடிச்ச என்று மெல்லிய குரலில் கேட்டான். அதற்கு மௌனத்தையே இவன் பதிலாக தந்தான். ராஜதுரையும் அருகில் வந்து கை குலுக்கி நிறையவே பரவசப்பட்டார். தயாளனை விலங்கு போட்டு பூட்டியிருந்தார்கள். குரூரமாக அவன் விலங்கு கைகளோடு பரணியை பார்க்க பரணியும் முதல் முறையாக அவனை நேரில் பார்த்தான். அந்த பார்வை, உன்னை என்ன செய்கிறேன் பாரு என்பது போல் சுட்டெரித்தது. அப்படியே தரதரவென்று இழுத்து போய் அவனையும் மற்ற ஆட்களையும் ஜீப்பில் ஏற்றத் தொடங்கினர். குண்டடிப்பட்டு இறந்து கிடந்தவர்கள் அருகில் போலீஸ்காரர்கள் போய் நின்று கொண்டார்கள். அங்கே அவர்களுக்கான நடைமுறைகள் காத்து இருந்தன. பரணி, என் வாழ்க்கையில இது பெரிய சாகசம். எனக்கு துணை கமிஷனர் பதவி உறுதி. அதே நேரம் நீ விரும்பினா என் டிபார்ட்மெண்ட்ல உனக்கு வேலை போட்டு தர ஏற்பாடு செய்கிற என்று ராஜதுரை ரொம்பவே நெகிழ்ந்து போனார். தேங்க்யூ சார். எப்படியோ குருவுக்கு ஒரு ஆபத்து ஏற்படாம அவனை காப்பாத்திட்டோம். எங்க வீட்டுக்கும் சரி, குரு அம்மாவுக்கும் சரி எதுவுமே தெரியாது. உண்மைதான். இனி தெரிஞ்சா ரொம்ப பதற்ற ஆவாங்க. அதனால என்ன, பரவாயில்ல. நீங்க போய் நடந்ததை சொல்லுங்க. அப்புறம் பத்திரிகைக்காரங்க, டிவிக்காரங்க வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க அவசியம் இருக்கணும் என்றார். அவர் அப்படி சொல்லவும் பகீர் என்றது பரணிக்கு. சார், இதுல நாங்க எந்த விதத்திலையும் அடிப்படை விரும்பல. நீங்களே பார்த்துக்கோங்க. எங்க மேல கேமரா வெளிச்சம் விட வேண்டாம் சார். அப்படியெல்லாம் பண்ண முடியாது பரணி. இது பெரிய சாதனை. போலீஸ் துறை வரையில் ஒரு பவர்ஃபுல் ஆபரேஷன். இன்னைக்கு எங்களுக்கு தலைவலியே இந்த மாதிரியான தீவிரவாதிகளோ ரவுடிகளும் தான். இந்த செய்தி பரவும் போது மக்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வரும். பரணி, குரு இருவரையும் ராஜதுரை ஒரே அமுக்காக அமுக்கிவிட்டார். மதியம் டிவி பார்த்தபடி இருந்தால் பரணியின் அக்கா சாந்தா. அம்மா சகுந்தலா கண் அயர்ந்து விட்டாள். அப்போது தயாளன் கும்பல் பிடிபட்ட தகவல் வரியாக ஓடத் தொடங்கியது. தப்பி ஓட முயன்ற 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தயாளனையும் அவன் கூட்டாளிகளையும் போலீசார் சுற்றி வளைத்தனர். இதற்கு பரணி என்கிற இளைஞனின் தைரியமும் புத்திசாலித்தனமுமே காரணம் என்றார் போலீஸ் அதிகாரி ராஜதுரை.
என்று ஓடிய செய்தி சாந்தாவை படபடக்க வைத்தது. தாயை எழுப்பி திரையை காட்டினாள். செய்தி சேனலுக்கு வேகமாக மாற்றினாள். அதில் பரணி, குரு இருவரும் பத்திரிகை நிருபர்களின் கேள்விக்கு பதில் சொல்லிக் கொண்டு இருந்தனர். அதற்கு பக்கத்து பிளாட், எதிர் பிளாட்டில் எல்லாம் செய்தி பரவியது. விஷயம் மேலே சிவபிரகாசம் காதுக்கு சென்றது. கல்யாணி அவர் எதிரில் டிவியை போட்டாள். அவர்கள் தெரிந்தனர். சிவபிரகாசம் பற்றி எங்கும் மூச்சே விடவில்லை. அவருக்கு முகத்தில் புதிய தெம்பு ஊடுருவியது. சாதிச்சிட்டான் பரணி, இவன் கெட்டிக்காரன், இவனால் தான் நான் நினைக்கிற அவ்வளவையும் சாதித்து காட்ட முடியும் என்றார் பெருவிதமாக. கல்யாணி பதிலுக்கு கலக்கத்தோடு பார்த்தாள். என்ன பாக்குற? விதி வலியது, அதை மாத்த யாராலே முடியாது. அதே நேரம் என் விதியை மாத்த எனக்கு தேவையான சக்தி கிடைச்சாச்சு. நான் இந்த மதுரைக்கு, குறிப்பா இந்த வீட்டுக்கு வந்தது வீண் போகல. அந்த சக்தியான பாலா எனக்கு சரியான வழியை காட்டிட்டா என்று பூரித்து போனார். மாலை வேளை. பரணியும் குருவும் ராஜதுரையுடன் ஜீப்பில் வந்து இறங்கினர். செய்தியை கேள்விப்பட்டு பர்மிஷன் போட்டுவிட்டு வந்திருந்த குருவின் தாயான ராஜேஸ்வரி ஓடி வந்து மகன் கையை பிடித்து கொண்டு, என்னடா இது, 8 மணி நேரத்துல என்னென்னவோ நடந்துருச்சு, தப்பி தவறி உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்று கேட்டுக்கொண்டே கண் கலங்கினார். எவ்வளவு மனோதைரியம் உள்ளவர்களையும் பிள்ளை பாசம் கண்கலங்க வைத்துவிடும். பிளாட்வாசிகள் எல்லாரும் பாராட்டியது சகுந்தலாவுக்கும் சாந்தாவுக்கும் மிகவும் பெருமையாக இருந்தது. சாந்தா திருஷ்டி கழித்தாள். சரண்யா வாசலுக்கு வந்து வைத்த கண் வாங்காமல் நடப்பதை பார்த்து கொண்டு இருந்தாள். அவள் கண்களில் காதல் பொங்கி வழிவதையும் பரணியும் உணர்ந்தான். அவனுக்கே நடப்பதெல்லாம் கொஞ்சம் கனவு போல, கொஞ்சம் நினைவு போல தோன்றியது. 2 நாளில் எவ்வளவு பெரிய மாற்றம்! ஒரு மனிதன் சில மணி நேரங்களில் நாடு முழுக்க தெரிந்தவனாகி விட முடியுமா? இதோ ஆகிவிட்டேனே என்று நினைத்தான். அப்போது, இந்த சந்தோஷத்துல மயங்கி உன்னை தொலைச்சிடாத, இதைவிட பெரிய பெரிய காரியங்கள் உனக்கு காத்திருக்கு, அதுக்காக உன்னை எதிர்பார்த்து நானும் காத்திருக்க என்னும் சிவபிரகாசத்தின் குரல் ஒலித்தது. அவர் தீவிரமாக தன்னை நினைத்து தியானிப்பதை புரிந்து கொண்டான். சார், கசகசன்னு இருக்கு, குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று விலகியவனாக 6வது பிளாட்டை நோக்கி ஓடினான். அங்கே கதவு திறந்து இருந்தது. குருவும் பின்தொடர்ந்தான். உள்ளே நுழைந்தவர்கள் எதிரில் அமர்ந்திருந்த சிவபிரகாசம் முன் பணியோடு கை கட்டியபடி நின்றனர். முன்பு அவர் எதிரில் நின்றபோது மனதுக்குள் என்னென்னவோ கேள்விகள். இப்பொழுது அப்படி எதுவும் இல்லை. சற்று தள்ளி கடப்பாறை, மண்வெட்டி, இரும்பு சட்டி என்கிற வீடு கட்டும் கொத்தனார் பொருட்கள், கூடவே எமர்ஜென்சி விளக்கு. அப்போது, ஐயா வரலாமா என்றபடி ஒருவர் வந்து நின்றார். உன்னைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் கந்தசாமி, நல்ல வேலை வந்துட்ட என்றார் சிவபிரகாசம். சந்தோஷம் ஐயா. இந்தாங்க ஐயா அந்த வீட்டு சாவி. எல்லோரும் திருப்பதிக்கு கிளம்பிட்டாங்க. எப்பவும் கையோட கொண்டு போவாங்க. இந்த முறை நீங்க சொன்ன மாதிரியே என்கிட்ட தந்து வீட்டை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஐயா, நீங்க இங்க இருந்துகிட்டே எல்லாரையும் ஆட்டி வைக்கிறது நல்லாவே தெரியுது. எல்லாம் என் குருநாதர் இல்லப்பா. நல்லது. இதோ இவங்க 2 பேரும் ராத்திரி வருவாங்க. நீ கூட இருந்து இவங்களுக்கு உதவி செய். அது என் பாக்கியமாச்சே என்றார் கந்தசாமியும். அப்படியே கந்தசாமி என்கிற அவர் பரணி, குரு இருவரையும் பார்த்தார். பார்த்தபடியே, வனம் புக போறது இவங்கதானா என்று கேட்டார். ஆமாம், அந்த அபாய வனம். இவங்க வரையில் பிருந்தாவனம். சிவபிரகாசம் சொன்னபடியே மர்மமாக சிரித்தார். சிவபிரகாசம் அபாயவனம் பற்றி பேசிய பேச்சு பரணி, குரு இருவரையும் யோசிக்க வைத்தது. அதை சிவபிரகாசமும் கவனித்தார். என்னப்பா யோசனை? இல்ல, ஏதோ அபாயவனம் பிருந்தாவனம் சொன்னீங்களே. ஆமா, உங்க 2 பேருக்குமே சவாலாக ஒரு வேலை. ஆனா அது உங்களால முடிக்க முடியும். அந்த வனம் எங்க இருக்கு? அங்க நாங்க என்ன செய்யணும்? சொல்றேன். இப்ப இதோ இந்த கந்தசாமி கூட நாம புறப்படுவோம். அந்த திருப்பரங்குன்ற வீட்டுக்கா சாமி? ஆமா, அங்கத்தான். நமக்கு முக்கியமான வேலை இருக்கு. அங்க போய் என்ன செய்ய போறோம் சாமி? அதை அங்க போன பிறகு சொல்ற. இப்ப கிளம்பலாம். சாமி, கொஞ்சம் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு யாருக்கு தெரியாம அங்க வந்துடுறோம். நீங்க முன்னால் போங்க. அதுவும் சரிதான் ஆமோதித்தவர். இது யாருக்கும் தெரியாமத்தான் நடக்கணும். அதே நேரம் 2 பேரும் வேட்டி இருந்தா கட்டிட்டு வாங்க என்றபடி அவர் நடக்க இளைஞர்கள் இருவரும் புறப்பட்டனர். அந்த வீட்டின் ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு குருவையே பார்த்தபடி இருந்தாள் கல்யாணி. அவள் கண்களில் குழப்பமான உணர்வு. குருவும் வீட்டு வாசலை தாண்டும் போது திரும்பி அவளை பார்த்தான். அதில் 1000 அர்த்தங்கள். பரணி குளித்து முடித்தான். பெரியவர் சொன்னபடியே வேட்டி அணிந்து கொள்ள தேடினான்.
கட்டிக்கொள்ள முனையும் போது என்னவோ போல இருந்தது. லுங்கியில் சுகம் கண்டவருக்கு வேட்டி சற்று சிரமம்தான். ஒரு சிலர் வரையில் அது எப்போது அவிழ்ந்து கொள்ளுமோ என்ற அச்ச உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். பரணியிடமும் அந்த உணர்வு. அக்கா சாந்தா ஆச்சரியமாக பார்த்தாள். அதைவிட அதிக ஆச்சரியத்தோடு ஏறிட்டாள் தங்கை பிரபா. ஒரு முழு ஆம்பளைய பார்க்குற மாதிரி இருக்குன்ன என்றாள் ரசனையோடு. என்னடா வேட்டிக்கு மாறிட்ட? கோவிலுக்கு வேட்டி தானே தோது. எந்த கோயிலுக்கு? திருப்பரங்குன்ற முருகர் கோயிலுக்கு. பாருடா, நீ என்ன எங்களுக்கு இன்ம அதிர்ச்சியாவே கொடுக்குற? சாந்தா கேட்டாள். குருவும் வேட்டியோடு வந்து நின்றான். வெளியே கோவில் வரை போயிருந்த அம்மா சகுந்தலாவும் வந்து பார்த்தாள். வாய்ப்பிழந்தாள். பரணி, கோயில்ல கூட உன்னை பற்றி தான் பேச்சு. அப்புறம் நம்ம இன்ஸ்பெக்டர் உனக்கு போலீஸ் வேலை வாங்கி தரான்னு சொன்னாராம்ல. சகுந்தலா பாயிண்ட்டுக்கு வந்தாள். அம்மா, அது மரியாதைக்கு சொன்னது. போலீஸ் வேலை என்ன மளிகை சரக்கா? போய் கேட்ட உடனே அவர் எந்திரிச்சு எடுத்து கொடுக்க? அட போடா, அவர் இதெல்லாம் தெரியாமலா சொல்லியிருப்பாரு? சரிம்மா, நாங்கள் திருப்பரங்குன்ற கோயிலுக்கு போயிட்டு வரோம், வந்து பேசுகிறேன். சாப்பிட்டு போடா. கோயிலுக்கு பட்னியாக போனதாமா புண்ணியம். பேச்சோடு மிக வேகமாக கீழே இறங்கினான். வெளியே சென்று மோட்டார் பைக்கை கிளப்பினான். சத்தம் கேட்டு வீட்டு ஜன்னலை விலக்கி கொண்டு பார்த்தாள் சரண்யா. டேய், உன் ஆளு பார்க்கறாடா? தெரியும் என்றபடி ஏறி அமர்ந்தான். தன் விரோதியாக கருதி உதைத்தான். கிளம்பி விட்டது. குருவும் ஏறி அமர்ந்தான். அந்த இரும்பு குதிரை தெருவில் இறங்கிவிட்டது. திருப்பரங்குன்ற வீட்டில் நாம என்ன செய்ய போறோம்? சமாதியை தோண்ட போறோம். சமாதியா? அங்க என்ன சமாதி இருக்கு? தோண்டும் போது தெரியத்தானே போகுது. ஆமா, நாம என்ன வெட்டியானா இதையெல்லாம் செய்ய? அப்ப ஐயா சொன்ன முடியாதுன்னு சொல்லிடுவோமா? இல்ல, இதை செய்ய நாம எதுக்கு? கூலிக்கு யாராவதையும் கூப்பிடலாம்ல. நீ டியூப்லைட்டா? நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? முண்டோ, நாம யாருக்கு தெரியாம செய்ய போறோம். அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கே தெரியக்கூடாதுன்னு அங்க இருக்கிறவங்கள திருப்பதிக்கு அமைச்சிட்டாரு ஐயா. அப்படின்னா இது எவ்வளவு சீக்ரெட்னு யோசி. சரி, சமாதியில எலும்பு தானே இருக்கும், அது எதுக்கு? இனி கேள்வி கேட்காத, மௌனமா அவர் சொன்னதை கேட்போம். பெரியவரை தூரம் இருந்து கொஞ்சமும் புரிஞ்சிக்க முடியாது. நெருங்க நெருங்கத்தான் புரியும். நாளைக்கு ஏதாவது கொலை வழக்கு அது இதுன்னு. பயப்படாத, நாம இப்ப பாதி போலீஸ். இந்த விஷயத்துல போக போகத்தான் எதுவும் தெளிவா புரியும். பைக்கில் பேசியபடி சென்றனர். வழியிலேயே வீட்டு முகவரியை கந்தசாமியிடம் கேட்டு தெரிந்து கொண்டு கச்சிதமாக அந்த பங்களா முன் நின்றனர். இரவு நேரம். பக்கத்தில் திருப்பரங்குன்றம் மலை ஒரு பூதம் போல் தெரிந்தது. வானில் வெள்ளை பூசணி துண்டு போல் நிலா. விசிறி எரிந்த பஞ்சு பொதியாக மேகத் துணுக்குகள். பங்களாவில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. தெருவிலும் பெரியதாக நடமாட்டம் இல்லை. இருவரும் உள்ளே நுழைய கந்தசாமி எதிர்வந்து அழைத்து கொண்டு சென்றார். அந்த பங்களா வீடு டைல்ஸ் தரையோடு மிகவே மெடுக்காக இருந்தது. ஹாலில் சோஃபாக்கள், ஜன்னலில் திரைசீலைகள், சுவரில் LED டிவி, கண்ணாடி பீரோக்களில் அழகிய பொம்மைகள், கண்ணாடி தொட்டியில் 9 மீன்கள். அதில் 8 மீன்கள் காவி வண்ணத்திலும் 1 கருப்பு நிறத்திலும் இருந்தது. ஹாலின் நடுவில் அமர்ந்தார் பெரியவர். இலசுகள் வரவும் ஏறிட்டார். கடிகாரத்தில் மணி 8 கடந்திருந்தது. சற்று தள்ளி கடப்பாறை மண்வெட்டி. இருவரும் அதை பார்த்தனர். ஆளுக்கு 1 எடுத்துக்குங்க என்றார். எடுத்துக்கொண்டனர். பரணி, குரு, நான் இப்ப சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. நீங்க இருக்கிற இந்த பங்களா ஒரு 60-70 வருஷத்துக்கு முந்தி ஜீவ சமாதி இருந்த இடம். இப்பெல்லாம் மனுஷன் பஞ்சபூதங்களில் ஒன்னான நிலத்தையும் நீரையும் திருடுறதுல போட்டி போடுறான். சுடுகாடா இருந்த இடமெல்லாம் மனுஷங்க குடியிருப்பா மாறிப்போச்சு. காட்டையும் அழிச்சு அங்கேயும் போய் நாசம் பண்ண தொடங்கியதால அங்க வசிக்கிற யானை, புலி எல்லாம் ஊருக்குள்ளே வந்து உணவு தேடி அலையிற கொடுமையே பார்க்கறோம். காரணம் மனிதனோட சுயநலம். அந்த சுயநலம்தான் குருநாதரான சோமாஸ்கந்தர் சித்தரோட ஜீவ சமாதியையும் விழுங்க வச்சிருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஜீவ சமாதியை தோண்டி அன்னைக்கு சோமாஸ்கந்தரோடு சேர்ந்து சமாதியில் வைக்கப்பட்ட ரசமணி, ஜபமாலை, ஏட்டுக்கட்டு இவைகளை இன்னைக்கு எடுத்தாகணும். அப்படியே சித்தர் சாமியோட எலும்புகளை எடுத்து வேற இடத்துல புதைச்சி அங்க ஜீவ சமாதியை புதுப்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கு என்று அவர்களிடம் சொல்லி முடித்தார். சாமி, அந்த ரசமணி, ஜபமாலை, ஏட்டுக்கட்டில் அப்படி என்ன இருக்கு?
போக போக அதை தெரிஞ்சுப்பீங்க. நல்ல சீடனுக்கு அழகு கேள்வி கேட்காம சொன்னதை கேட்டு செயல்படுறது தான். அவர் முத்தாய்ப்பாய் சொன்னதை தொடர்ந்து கந்தசாமி வெளியே போய் கதவை தாழிட்டு விட்டு வந்தார். பரணி குரு, இப்ப ஜீவ சமாதி இருக்க இடத்தை துல்லியமாக கண்டுபிடிக்க போறோம் என்று சிவபிரகாசம் ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து உள்ளங்கையில் வைத்து ஏதோ மந்திரம் ஜெபித்து விட்டு கீழே தரையில் வைத்தார். பின் அதை உற்று பார்க்கத் தொடங்கினார். சில நிமிடங்களுக்கு பிறகு அது அசைய ஆரம்பித்தது. பின்னர் உருளத் தொடங்கியது. பரணி குரு இருவருமே இமைக்கக்கூட மறந்து பார்த்தனர். எலுமிச்சை பழம் உருந்து கொண்டே அந்த வீட்டின் பூஜை அறையின் முன் ஓர் இடத்தில் நின்றது. சிவபிரகாசம் உடனே கற்பூரம் ஏற்றினார். அப்படியே விழுந்து வணங்கினார். அவர்களும் விழுந்து வணங்கினர். இந்த வீடு நல்லவிதமாக இருக்க காரணம் ஜீவ சமாதிக்கு மேல பூஜை அறை இருக்கிறதுனால தான். அங்க நிமித்தமும் வழிபாடும் நடக்கிறது தான் காரணம். இதோ இந்த கற்பூரம் எரியிற இடத்துல தோண்டுங்க என்றார். பரணி குரு இருவரும் சட்டையை கழற்றி வைத்தனர். பரணி தன் செல்போனில் அக்காவை அழைத்தான். அக்கா, சொல்லு பரணி. இங்க சாமி கும்பிடும்போது அப்படியே என் நண்பன் வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே ராத்திரி படுத்துட்டு காலையில வந்துடுறோம்க்கா. எங்களை காணோன்னு தேடாதீங்க. அப்படி எந்த நண்பன்டா இருக்காங்க? அதையும் நாளைக்கே சொல்றேன். குருவோட அம்மா கிட்டேயும் சொல்லிடு. புத்திசாலித்தனமாக வீட்டின் சூழலை சமாளித்தவன் தரையை தோண்ட ஆரம்பித்தான். பழக்கம் இல்லாத வேலை, ஆனாலும் மனதில் ஈடுபாடு. அதிக சத்தம் கேட்காதபடி நிதானமாகவே வேலை தொடர்ந்தது. கந்தசாமி மண்ணை அள்ளி அள்ளி பக்கத்திலேயே அம்பாரமாக கொட்டத் தொடங்கினார். 3 மணி நேரம் சென்ற நிலையில் ஒரு கருங்கல் சதுரமாக தட்டுப்பட்டது. 3 அடி நீளம், 3 அடி அகலம். அதுதான் கூரை. அதை மெல்ல நெம்பி தூக்குங்க என்றார் சிவபிரகாசம். அவர்களும் அப்படியே செய்தனர். கல்லும் அசைந்து அசைந்து நிமிர்த்தப்பட உள்ளே இருளடைந்த குழி. சிவபிரகாசம் ஆவலாக தன் வசம் இருந்த டார்ச் லைட்டை உள்ளே அடித்தார். அப்போது தெரிந்த காட்சியை பார்த்து பரணியும் குருவும் அப்படியே வாயடைத்த நிலையில் புஸ் என்ற சீற்றம். திரும்பினால் அம்பரமாக குவிக்கப்பட்ட மணல் மேல் 12 அடி குறைவில்லாத நாகம் ஒன்று படம் விரித்த நிலையில். மண் அம்பாரம் மேல் தெரிந்த நாகம் ஒரு மிரட்டு மிரட்டியது. பரணியும் குருவும் இருவருக்கும் குப் என்று வியர்த்து விட்டது. கந்தசாமியும் முகம் வெளிரி போனார். சிவபிரகாசம் முதலில் சற்று பயந்தாலும் சுதாகரித்து கொண்டு அந்த நாகத்தை பார்த்து கைகளை குவித்து வணங்கினார். கீழே குழிக்குள் கல்பலகை விலகி உள்பாகம் தெரிந்தது. பாம்பிடம் அதே சீற்றம். ஐயோ, இப்ப என்ன பண்றது? காற்றுக்குரலில் கேட்டான் பரணி. பயப்படாதீங்க, வந்திருக்கிறது சித்தசாமி தான். என் நோக்க சாமிக்கு தெரியும் என்றவர் எழுந்து அந்த சர்ப்பத்தை பார்த்து தரையில் விழுந்து வணங்கினார். ஒரு விஷ ஜந்துவை சித்தராக அவர் கூறியது பரணி குரு இருவரையும் மிகவே நெருடியது. பழைய பரணியாக இருந்தால் பலமாக சிரித்திருப்பான். இப்போதுள்ள பரணி பக்தியை பொறுமையோடும் கூர்மையாகவும் இயக்க முனைந்துள்ளான். எனவே மனதுக்குள் சிவபிரகாசம் கூறியதுக்காக சிரித்து கொண்டாலும் வெளியே அடக்கி கொண்டு வேடிக்கை பார்த்தான். குரு தன் வாழ்வில் அப்படி ஒரு சர்ப்பத்தை பார்த்ததே இல்லை. அந்த சர்ப்பமும் படம் விரிந்த நிலையில் அசையாமல் வெறித்தது. குழியை விட்டு பரணி குரு இருவரையும் மேலே வரச் சொன்னார் சிவபிரகாசம். அவர்களும் வந்தனர். அதன் பின் அவர் அந்த சர்ப்பத்தை வணங்கியபடியே குழிக்குள் இறங்கினார். எமர்ஜென்சி விளக்கை கேட்டு வாங்கி கொண்டார். உள்ளே வெளிச்சம் படரவும் இருண்ட அந்த சமாதி குழியின் உட்பாகம் நன்றாக தெரிந்தது. அங்கே சோமாஸ்கந்தரின் பூத உடல் அப்படியே இருந்தது. பத்பாசன கோலத்தில் ஒரு கையில் ஜபமாலை. அந்த ஜபமாலையின் ருத்ராட்சம் ஒன்றை கட்டை விரலிலும் ஆட்காட்டி விரலிலும் பிடித்தபடி இருக்க அது தொங்கியபடி இருந்தது. தரையில் கிரீடம் போல அம்பாரமாய் முடி, முகத்தில் தாடி, அவைகளெல்லாம் அப்படியே இருந்தன. சோமாஸ்கந்தர் காவி வஸ்திரம் உடுத்தி கீழே விரித்த புலித்தோல் மேல் அமர்ந்திருந்தார். அந்த தோல் மேல் 10-15 ஏட்டுக்கட்டுகள் சீராக அடுக்கப்பட்ட நிலையில் இருந்தன. மறுபுறம் கமண்டலம், ஆனால் அது காலியாக தெரிந்தது. கால் கை இரண்டிலும் நகங்கள் கிட்டத்தட்ட 7 அடி அங்குலம் வரை வளர்ந்திருந்தது. குழிக்குள் இறங்கிய சிவபிரகாசம் 60 ஆண்டுக்கு முன் அடக்கமான சித்த யோகியின் அந்த உடலை பார்த்து கைகள் நடுங்க பரவச உணர்வோடு வணங்கினார். மேலே இருந்தபடியே குரு, பரணி, கந்தசாமி மூவரும் உட்புறம் தெரிந்த அந்த காட்சியை பார்த்து அவர்களுக்குள் வியந்து நிற்க கந்தசாமி மட்டும் கண்ணீர் விடத் தொடங்கினார். பின்னர் அவரும் வீழ்ந்து சர்ப்பத்தை வணங்கினார். நாமும் கும்பிடுவோம் என்பது போல குரு பார்க்க பரணி தடுத்தான். குழி உள்ளே உள்ள யோகியின் உடல் முன் சிவபிரகாசம் மண்டியிட்டார். அப்படியே மனதார பிரார்த்தனை செய்ய தொடங்கினார்.
குழிக்கு மேலே மண் குவியலின் மேல் படம் பிடித்தபடி இருந்த சர்ப்பத்திடம் அசைவு. அது குவியலில் இருந்து நெளிந்து குழியை நோக்கி வரத் தொடங்கியது. பரணி, குரு, கந்தசாமி மூவரும் வேகமாக விலகி கொள்ள அது கீழே இறங்கியது. அப்படியே சிலையாக அமர்ந்த நிலையில் இருக்கும் சோமஸ்கந்தர் மேனி மேல் தழுவியபடி ஏறியது. பின் அவர் கழுத்தை வளைத்து கொண்டு சிவபெருமான் கழுத்து நாகம் போல படம் பிடித்தது. எதிரில் மண்டியிட்டு இருக்கும் சிவபிரகாசத்தை பார்த்தது. அவர் பூரித்து போனார். சாமி, காண கிடைக்காத காட்சியை எனக்கு தந்துட்டீங்க. தங்கம் வைரத்தை துச்சமாகவும் பட்டம் பதவிகளை குப்பையாகவும் நான் நினைத்ததற்கு இதைவிட ஒரு பெரிய பரிசை நீங்கள் எனக்கு தந்துவிட முடியாது. நான் பாக்கியசாலி, பாக்கியசாலி என்று வாய்விட்டு முணுமுணுத்தார். அது பரணி, குரு, கந்தசாமி மூவர் காதுகளிலும் வீழ்ந்தது. பிறகு ஜபமாலை, ஏட்டுக்கட்டு, கமண்டலம் ஆகிய மூன்றையும் ஒவ்வொன்றாக எடுத்தார். கமண்டலத்தில் ரசமணி இருந்தது. ஆக சிவபிரகாசம் தேடிய மூன்றும் கிடைத்துவிட்டது. இந்த மூன்றையும் தான் கொண்டு வந்திருந்த மரப்பெட்டிக்குள் வைத்தார். அப்படியே தூக்கி பரணியின் வசம் தந்தார். அதை கையில் தொட்ட வினாடி மின்சாரம் வெட்டியது போல் உணர்ந்தான். அவன் அந்த பரவசத்தில் இருந்த நொடி சிவபிரகாசம் பத்மாசனத்தில் இருந்த சோமஸ்கந்தர் உடலை அப்படியே தொட்டு தூக்கி தோளில் போட முயன்றார். சர்ப்பம் விலகி கொண்டது. ஒரு சிலையைப் போல அது அவருக்கு வசப்பட்டது. பத்மாசனமிட்ட கால்கள் பிரியாமல் அப்படியே இருந்தன. உடம்பும் மரத்துண்டை தொடுவது போலத்தான் உணர்த்தியது. மேலே இருந்த கந்தசாமி சிவபிரகாசத்திற்கு கை கொடுத்தார். அவர் மேலே உடம்போடு வர உதவினார். சிவபிரகாசமும் மேலே வந்தார். சர்ப்பத்தை காணவில்லை. சிவபிரகாசமோ மேலேயே கவனமாக இருந்ததில் அது எங்கே எப்படி சென்றது என்பதை உணர முடியவில்லை. மேலே வந்த நிலையில் அந்த உடலோடு கந்தசாமியை பார்த்தார். ஐயா, போய் கதவை திற, காரை ஸ்டார்ட் பண்ணி வை. நான் சாமியோட இந்த திருமேனியோடு வரேன். அப்படியே நாம வைகை ஆத்தோரமா இருக்கிற என் வாழைத் தோட்டத்துக்கு போவோம் என்றார். உடனே வேகமானார். கந்தசாமி, இந்த பெட்டியை எடுத்துக்கோ எனவும் அவர் அந்த மரப்பெட்டியை தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டார். சிவபிரகாசத்தின் பார்வை பரணி, குரு மீது வீழ்ந்தது. நீங்க 2 பேரும் இந்த குழியை மூடுங்க. தரையோட தரையா மட்டமா மண்ணை மெத்தி தரையில் ஏற்கனவே போடப்பட்டு இருந்த டெல்ஸுக்கு பொருத்தமான டெல்ஸ் பதிச்சிடுங்க என்றார். ஐயா, எங்களுக்கு இந்த பூசுறது பதிக்கிறது எல்லாம் தெரியாது. இப்ப செய்யுங்க, எல்லாம் தானா வரும் என்றார். பரணி, உன் பூர்வ ஜென்ம புண்ணியம்தான் நீ என்னை பார்த்தது. அதை விட பெரிய புண்ணியம் இதோ சாமியோட திருமேனியை பார்த்துட்ட. இது பிடமில்ல, அதே நேரம் உயிருடம்பும் இல்ல. இதுக்கு பின்னால நீ புரிஞ்சிக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த ஸ்தூல சரீரம் என் வாழைத்தோப்புல திரும்பவும் சமாதி ஆகிடும். ஆனால் வழிபாடு செய்யப்படும். சாமி விரும்பும்போது விரும்புகின்ற வடிவத்துல வந்து போக அங்க வழி இருக்கும். இங்க கலி கொடுமையால் இப்படி ஒரு வீடு வந்துடுச்சு. இது எதனாலன்றதுக்கு பின்னால சரியான காரணம் இருக்கு. இப்ப என் எதிரில் பரணியா இருக்கிற நீ உன் பூர்வ ஜென்மத்துல கோவில் கட்டின ஆகமம் தெரிஞ்ச சித்தன், கருவூர் சித்தன் பரம்பரையில் வந்தவன். உன் கைக்குள்ள கட்டிடக்கலை இப்பவும் ஒளிஞ்சிருக்கு. நீ செயல்படத் தொடங்கு. உன் கை தானாக வேகமாக செயல்பட ஆரம்பிக்கும். பாவ புண்ணியங்கள் மட்டுமல்ல, கற்ற வித்தைகளும் 7 ஜென்மத்துக்கு கூடவே வரும். மற்ற விஷயங்களை நாம வைகை ஆத்து தோப்புல பேசிக்கலாம். தப்பி தவறி கூட இந்த ஜீவ சமாதி அனுபவங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. இங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே தெரியக்கூடாது. அதுக்கு பிறகு கதவை பூட்டி கொண்டு புறப்படுங்க. நீங்க வெளியேறும்போது யாராவது பார்த்தாலும் கவலைப்படாதீங்க. போகும்போது திருப்பரங்குன்றம் சரவண பொய்கையில் குளிச்சுட்டு முருகப்பெருமானை வழிபட்டு சன்னதி விபூதியை பூசிக்கிட்டு புறப்படுங்க. உங்க வீட்லையும் வழக்கமா கேட்கிற கேள்விகள் எதுவும் இருக்காது. நீண்ட விளக்கத்தோடு சிவபிரகாசம் சோமஸ்கந்தரின் உடம்பை சுமந்தபடியே நடக்கத் தொடங்கினார். வெளியே தெருவில் நடுநிசியின் இருள். தெருவிளக்கு மட்டும் எரிந்தபடி இருந்தது. கந்தசாமி கார் கதவை திறந்து வைத்து கொண்டு நிற்க, தோளில் உடலோடு வேதாளத்தை விக்ரமாதித்தன் சுமந்து வருவது போல வரவும் எங்கிருந்தோ சில தெருநாய்கள் குலைத்து கொண்டே வந்தன. ஐயோ சாமி, வேகமா ஏறுங்க என்று பதறினார் கந்தசாமி. பயப்படாதே, எல்லாமே சாமிங்கந்தா என்றார் சிவபிரகாசம். அந்த நாய்கள் அவரை ஏதோ சிலையை சுற்றுவது போல ஒரு சுற்று சுற்றி வந்தது. எஜமானின் கட்டளைக்கு கீழ்ப்படிவது போல ஓரமாக வரிசையாக நின்று கொண்டன. இனிமே உங்களுக்கெல்லாம் விமோச்சனம்தான் என்றபடியே உடம்பை பின் இருக்கையில் அப்படியே பொம்மை போல் அமர்த்தினார் சிவபிரகாசம். மறுபுறம் வந்து கதவை திறந்து அருகில் அமர்ந்து கொண்டார். காரும் புறப்பட்டது.
உள்ளே மண்வெட்டியால் மண்ணை இழுத்து விட்டபடியே இருந்தான் பரணி. குரு முகத்தில் கேள்விகள். என்னடா வேகமா வேலைய பாரு. இல்ல, இதெல்லாம் நிஜம்தானா? நாம 2 பேரும் மம்மி மாதிரி ஏதாவது சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கோமா? நீ கேட்டுட்ட, ஆனா நான் மனசுக்குள்ள உன்ன மாதிரி நினைக்கிறேன். அது சரி, அந்த பாம்பை பாத்தியா? அது எங்க போச்சு? நானும் உன் கூட தானே இருக்கேன். என்ன கேட்டா? பரணி, இந்த சிவபிரகாசம் கூட நம்மால தாக்கு பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? இது பயமா இல்ல வேற மாதிரி உணர்வா? சொல்ல தெரியல. போற போக்குல உன்னையும் வேற ஒரு சித்தர்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நீ சித்தனா? என்னால ஒரு சித்தனையும் மதிக்க முடியாது. ஊர் பங்களான்னு வாழ துடிக்கிறவங்க அழகான ஒவ்வொரு பெண்ணை பார்க்கும் போதும் முதல்ல பார்த்த பெண்ணை ஒதுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற பெண்ணை பொண்டாட்டியா நினைக்கிறவங்க. உலகம் பூரா சுத்தணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும், அம்பானி போன்றவர்களை எல்லாம் ஓவர்டேக் பண்ணணும், முடிஞ்சா உலக பணக்காரரான ப்ரூனே சுல்தானோடு உட்கார்ந்து விருந்து சாப்பிடணும். இப்படி பல கனவுகள் நமக்கு. இதெல்லாம் நடக்காதுன்னு நல்லா தெரிஞ்சாலும் கற்பனைகள் தானே. காசா பணமா, அந்த கற்பனையில் மிதக்கிறவங்க நாம. ஆனா வேடிக்கை பாத்தியா? யாருன்னே தெரியாத ஒரு வீட்டுக்குள்ள சவக்குழியை தோண்டிக்கிட்டு இருக்கோம். இப்ப கொத்தனார் வேலையும் பார்க்கறோம். கேட்டா பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்றாரு பெரியவர். வேடிக்கை இல்ல? குரு ஒரு வழியாக பேசி முடித்தான். பரணி வெறித்து பார்த்துவிட்டு தோலை குலுக்கிக் கொண்டு சிரிக்கத் தொடங்கினான். என்னடா சிரிக்கிற? விடுடா, கொலையா பண்ணிட்டேன். சிரிக்கத்தானே செஞ்சேன். பாத்தியா நம்ம நில? நமக்கே சிரிப்பா இருக்கு. இல்லடா, இந்த சிரிப்புக்கு வேற அர்த்தம். என்ன அர்த்தம்? நல்லா யோசிச்சு பாரு. இப்படி ஒரு பங்களாக்குள்ள இப்படி சமாதி இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? நம்ம தத்தநேரி சுடுகாடு பக்கம் வா. எப்படி ஆக்கிரமிப்பு செய்யறாங்கன்றத நான் கண்ணார காட்டுறேன். ஆக்கிரமிப்பை விடுதா, அது எனக்கு பெருசு இல்லை. சக்தி வாய்ந்த பாம்பு காவல் காக்கிற ஒரு ஜீவ சமாதியே மூடி பங்களா கட்டி இருக்காங்க. ஆனா இவங்கள மகா சக்தி படைச்ச சித்தர் வேடிக்கைத்தான் பார்த்துருக்காரு. கட்டும்போதே பயங்காட்டி துரத்திருக்கலாம். ஏன் அப்படி செய்யலன்னு தெரியல. அதே நேரம் அந்த உடம்பு துளி கூட கெட்டு போகாம அப்படியே இருந்தது பாத்தியா? அது எனக்கு ஒன்றும் ஆச்சரியமாக படல. எகிப்துல மம்மிகள், அதாவது மூலிகை தைலம் பூசப்பட்டு பதப்படுத்தப்பட்ட பிணங்கள் 2000 வருஷமெல்லாம் அப்படியே இருக்கு. ஆனா திடீர்னு பாம்பு வந்து போனது தான் பெரிய புதிரா இருக்கு. நிறைய கேள்விகள் நமக்குள்ள இருக்கு. ஐயாவுக்கும் தெரியும். வா, நம்ம வேலையை பார்ப்போம். முடிச்சிட்டு வைகை ஆத்தோரமா உள்ள வாழைத்தோப்புக்கு போவோம். இங்க இருந்து எடுத்த அந்த ஏடுகள் என்ன இருக்குன்றது தான் எனக்கு இனி முக்கியம். பரணி தீவிரமாக பேசியபடி மண்வெட்டியால் மண்ணை இழுத்தான். அப்போது தோண்டிய குழிக்குள் மண்ணை இழுத்து போட்டு வேகமாய் மூடியவன் அதை மிதித்து நன்றாக அமுக்கினான். அந்த வீட்டில் ஏற்கனவே பதிக்கப்பட்டிருந்த டைல்ஸை பார்த்து கந்தசாமி புது டைல்ஸை வாங்கி வந்திருந்தார். குரு அதை தூக்கி வந்து அப்படியே போட்டபோது பரணி கோபப்பட்டான். முட்டாள், கீழே சிமெண்ட் கல்வியை போட்டுட்டு அதன் மேலே டைல்ஸை பரப்பணும், அப்படியே போடக்கூடாது என்றான். குரு ஆச்சரியப்பட்டான். பரணியோ கலவையை தயார் செய்தான். தலா அரை மூட்டை மணல், சிமெண்ட், பூசு கரண்டி, மட்டக்கம்பு என்று எல்லாம் இருந்தது. மட்டக்கம்பால் மண் பரப்பை சமப்படுத்தி மேலே தண்ணீர் விடவும் பல அங்குலங்கள் அது இறங்கியது. என்னடா, பல வருஷமா கட்டிடம் கட்டுறவன் மாதிரி மலமலன்னு செய்யற? ஐயா சொன்ன மாதிரி நீ கோவில் கட்டின கருவூல சித்தர் வம்சத்துல வந்தவனா? ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோ என்னவோ என்று கேட்டான். பரணி அதற்கெல்லாம் பதில் கூறவில்லை. அடுத்தடுத்து செய்ய வேண்டியதை செய்தான். ஹாலில் கடிகாரம் சத்தம் போட்டது. பார்த்தபோது மணி 5. பரணி, விடிய போகுது. நமக்கா இல்ல பொழுதுக்கா? ஹே, இந்த நிலையில எப்படிடா ரசனையா பேச முடியுது உன்னால? என்னமோ தோணிச்சு சொன்ன பதிலோடு கலவையை பூசி முடித்து டைல்ஸ்களை மேலே பார்த்து பார்த்து வைத்து ஏற்கனவே உள்ள தரைப்பரப்புக்கு மட்டமாக கவனமாக மெத்தினான். பின் ஒரு துணியால் அழுத்த துடைத்துவிட்டு சற்று விலகி நின்று பார்த்தபோது அது தோண்டி பூசப்பட்ட இடம் என்று யாரிடமும் சொன்னால் நம்ப மாட்டார்கள். அப்படி ஒரு நேர்த்தியோடு இருந்தது. குரு வாயை பிளந்து விட்டான். பின்னர் குளியலறைக்கு சென்று முகத்தை கழுவிக்கொண்டு புறப்பட தயாரானார்கள். ஐயா சரவண பொய்கையில் குளிச்சுட்டு முருக தரிசனம் பண்ணிட்டு வர சொன்னாரு. நேரா சரவண பொய்கைக்கு போக போறோமா இப்ப? குரு கேட்கவும் பரணியிடம் மௌனம். என்னடா பதில காணோம்? இல்ல,
ஆனானப்பட்ட கங்கை யாரையே நாம சாக்கடையாகிட்டோம். அப்ப நேரா முருகனை மட்டும் கும்பிடுவோம்ன்றியா? எதுக்கு? சாமியும் தானே இப்ப வியாபாரி நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்காரு. புரியுற மாதிரி சொல்லுடா. சாமியை வச்சு ஆளுக்கு ஆள் தகுந்த மாதிரி வசூல் பண்றது நாட்டுல நடக்குதா இல்லையா? அது பெரும்பாலும் எந்த கோவில்ல தான் இல்ல. அங்க இருக்கிறவங்க பழைக்க வேண்டாமா? அப்ப அவங்களெல்லாம் நம்மளால தானே பழைக்கிறாங்க. சாமி எங்க அவங்களுக்கு படி அளக்குறாரு? என்னடா பகுத்தறிவாதி மாதிரி பேசுற? கேள்விக்கு பதில் சொல்லு. சாமி இருக்கிறது நிஜம்னா அவர் பக்கத்திலே இருக்கிறவங்க தானே முதல்ல நல்லா இருக்கணும். நாம ஏதாவது ஆசையா கொடுத்தாலும் எனக்கு கடவுள் துணை இருக்காரு, நீங்க எதுக்கு தரீங்கன்னு கேட்கணும். முடிவா என்ன தாண்டா சொல்ல வர? கோவில் அப்புறம் அங்கே இருக்கிற சாமிங்க விஷயத்துல எனக்குள்ள இந்த மாதிரி நிறைய கேள்விகள் தான் இருக்கு. மற்றவங்க மாதிரி எதையும் கவனிக்காம கோவிலுக்கு போய் சாமியை பார்த்து அதை கொடு இதை கொடுன்னு கேட்க பிடிக்கல. எனக்கு எப்பவுமே இந்த ஜனங்க மேல மரியாதை கிடையாது. பயங்கர சுயநலம் பிடிச்சவங்க. இதுல நான் என் அம்மா அக்கான்னு எல்லோரையும் சேர்ந்து தான் சொல்றேன். இவங்களுக்கு எதை கேட்டாலும் பயம். தப்பு எங்க நடந்தாலும் தட்டி கேளுன்னு ஒரு அப்பா அம்மாவாவது சொன்னதுண்டா? உனக்கு எதுக்கு ஊர் வம்புன்னு கேட்க மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். 10 வருஷம் மேல ஆச்சு நாம வசிக்கிற தெருவுல தார் ரோடு போட்டு. எவ்வளவு பள்ளம், எவ்வளவு மேடு. ஒவ்வொரு நாளும் பைக்ல போகும்போதும் வரும்போதும் வண்டி படுற பாது உனக்கு தெரியுமே. நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த கவுன்சிலரை பார்த்து இப்ப ரோடு போட போறியா இல்ல இந்த ஏரியாவை விட்டே போறியான்னு எத்தனை பேர் கேட்டிருக்கோம். என்னடா பரணி இப்படி தீவிரவாதி மாதிரி பேசுற? அட பாவி, நானா உனக்கு தீவிரவாதி? கலிகாலன்னு சொல்றது இதைத்தான். இப்ப எதுக்குடா இந்த பேச்செல்லாம்? நேரா போவோன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ. அப்படி சொன்னா நீ ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டியா? இப்பவும் கேட்ப. நாம குளிக்கல, சாமியும் கும்பிடல, ஐயா கண்டுபிடிச்சு கேட்டா என்ன செய்வ? அது என் பர்சனல் விஷயம் சாமி, உங்க வேலைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுவேன். அப்ப நீ ஒரு முடிவோட தான் இருக்க, அதுல என்ன சந்தேகம்? ஆசை இல்லாம ஆடுறவ கற்பை பத்தி பிரமாதமா பேசினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குதுடா உன் பேச்சு. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. ஐயா ஒரு ஆன்மீகவாதி, அவரோட சிஷ்யனா இருந்துகிட்டு ஆன்மீகத்தை கேள்வி கேட்கறதை நீ முரண்பாடா நினைக்கிற இல்லையா? பின்ன இல்ல, எதையும் ஏன் எதுக்கு எப்படின்னு கேட்கறதுல தப்பே இல்லை. கேட்டாதான் ஆதிவாசியா கூன் விழுந்த நிலையில் இலையை சுத்திக்கிட்டு திரிஞ்ச மனுஷன் இன்னைக்கு செவ்வாய் கிரகத்தையே ஆராய முடிஞ்சிருக்கு. அப்படி கேட்க முடியாத விலங்குகள் காலகாலமா அப்படியே இருக்கு. எப்பா போதுண்டா சாமி, புறப்படுவோம். குரு கைகளை குவித்து அவனை பார்த்து கும்பிட்டபடி கேட்டான். பரணியும் சிரித்தபடி புறப்பட்டான். சோழ வந்தான். கொடிமங்கலம் என்று வைகை ஆற்றோரமாய் குருவித்துறை வரை போன குரு பரணி இருவரின் மோட்டார் பைக்கும் சிவபிரகாசத்தின் வாழை தோட்டத்தை கண்டறிந்து அங்கே போய் நின்றபோது அங்கே அவர் இல்லை. அதே நேரம் அங்கு ஒரு பெரிய வில்வ மரத்தடியில் சமாதி ஒன்று உருவானது. கந்தசாமி மேற்பார்வையிட்டு கொண்டு இருந்தார். குரு பரணி வரவும் புன்னகையோடு ஏறிட்டார். பார்வையை எல்லாம் நல்லபடியாக முடிந்ததா என்று கேட்டது. பங்களாவின் பிரதான கதவு மற்றும் மெயின் கேட்டின் சாவியை கொடுத்தான். ஐயா எங்க? அப்படியே போங்க. ஆத்தோரமா ஆத்த பார்த்த மாதிரி உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. கந்தசாமி கை காட்டினார். இருவரும் நடந்தனர். வாழைத்தோப்பில் காலை தென்றல். பல மரங்கள் குலை போட்டு சாய்ந்திருந்தன. சில குலைகள் பழுத்து பழங்கள் மஞ்சளாக கண்ணை பறித்தன. குருவுக்கு நாக்கில் எச்சில் ஊறியது. ஒரு பழத்தை பறித்து சாப்பிட்டான். அபார இனிப்பு. பரணியும் கவனித்தான். பசிக்குதடா. விடிய விடிய கொத்தனார் வேலை பார்த்துருக்கோம், ஞாபகம் வச்சுக்க. நான் இப்போ ஒன்றும் சொல்லலையேடா. இல்லை, ஒரு மாதிரி பார்த்த, அதான் அப்படி சொன்னேன். பசிச்சா கேட்டு சாப்பிடணும், திருடக்கூடாது. டேய், இது நம்ம ஐயாவோட தோட்டம், மூடிக்கிட்டு வா. இருவரும் சிவபிரகாசம் அமர்ந்திருந்த மரத்தடியை அடைந்தனர். நேர் எதிரில் வைகை ஆற்றில் அகன்ற பகுதி தெரிந்தது. தண்ணீர் இல்லை. நடுவில் சருகுகளாக தென்பட்டன. வைகையை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. அவர்கள் வரவும் சிவபிரகாசமும் கண் விழித்தார். அவர் அருகில் அந்த மரப்பெட்டியும் இருந்தது. புன்னகைத்தார். எதிரில் உட்காரச் சொன்னார். குரு வேகமாக அமர்ந்தான். பரணி நிற்பதை தொடர்ந்தான். உட்காருப்பா. காலை மடக்கி உட்காரும் போது சுவாசம் மாறும். அதனால் ஆக்சிஜன் அளவு கொஞ்சம் கூடும். உட்கார்ற இடத்தோட மின்காந்தம் முதுகுத்தண்டுல ஏறி தலையை அடையும். அதனால் உன் எண்ணத்துல
குழப்பமோ இல்லை அசுசையோ இருந்தா அது மெல்ல சீராகத் தொடங்கும். இந்த விளக்கம் அவனை மதிப்பாக அவரை பார்க்க செய்தது. எதுவும் பேசாமல் உட்கார்ந்தான். குரு கால் முட்டியை மடக்கி இரு கைகளால் பிடித்தபடி அமர்ந்தான். நீ அப்படி உட்காராத, சம்மணம் போட்டு உட்காரு, முடிஞ்சா பத்மாசனம் போடு என்றார். அதெல்லாம் ஒரு ஆசனம் தெரியாதையா, இனி தெரிஞ்சுப்பீங்க. பத்மாசனம் ரொம்ப விசேஷமானது. போகட்டும், அங்க எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? ஆமாங்கய்யா, பரணி வரையில நீங்க சொன்னது ரொம்ப சரி. ஒரு கை தேர்ந்த கொத்தனார் கூட அவ்வளவு சரியா டைல்ஸ் பதிச்சிருக்க முடியாது. சந்தோஷம். ஆமா, கோவிலுக்கு போகல? அவர் சரியா கேள்வியை கேட்டார். போக பிடிக்கலையா. துளியும் தடுமாற்றம் இல்லாமல் பரணி அதுக்கு பதில் சொன்னான். அப்ப பிடிச்சாதான் எதையும் செய்வியா நீ? ஆமா, அதுதானே சரி. அப்படித்தானே எல்லோரும் நடக்கிறாங்க. அப்படியா? என்ன அப்படியான்னு கேட்குறீங்க? நீங்களே உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தானே செய்வீங்க. அப்போ ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு அழுதுகிட்டே போகுது, அது பிடிச்சா பிடிக்காமலையா? சிவபிரகாசத்தின் சாதுரியமான பதில் பரணியை தீவிரமாக யோசிக்க செய்தது. ஒரு பிள்ளை பள்ளிக்கூடம் செல்ல அடம்பிடிப்பதும் இயற்கையான மருட்சி. அதை போக்கி பள்ளிக்கு அனுப்பி வைப்பது பெற்றோர்களின் கடமை. இது எப்படி தனக்கான பாயிண்ட் ஆகும்? என்னப்பா, நான் ரொம்ப சாதுரியமா பேசுறதா நினைக்கிறது போல தெரியுது. சிவபிரகாசம் அவன் மௌனத்தை கலைத்தார். ஆமாயா, சின்ன பிள்ளை பள்ளிக்கூடம் போறதோடு என்னை ஒப்பிடுறது சரியில்லை. தர்க்கவாதம் பண்ணும்போது இப்படி பல உதாரணங்களை சொன்னாத்தானே புரியும். கருத்தளவுல இதை ஏத்துக்கிற. கடவுள் விஷயத்துல எனக்கு நம்பிக்கை ஏற்படுறது சாத்தியமில்லை. நான் கடவுளை பத்தி நிறையவே யோசிச்சு முடிச்சவன். படங்கள்ல பார்க்குற மாதிரி எல்லாம் கடவுள் என்றவர் இருக்க முடியாதுன்றது தான் என் முடிவு. எதை வச்சு அப்படி சொல்ற? உலகத்துல எவ்வளவோ உயிரினங்கள். யானை, அனகொண்டா, டைனோசர் விட பெரியது கடல்ல வாழற திமிங்கலம். கடல் நீர் தான் உலகத்துல 3 பங்கு. நாம் வசிக்கிற நிலப்பரப்பு 1 பங்கு தான். அப்படிப்பட்ட கடல்ல வாழற மீன் இனத்தை சார்ந்த ஒரு திமிங்கலமா கடவுள் இருக்கலாமே. அவர் வெறும் 700 கோடி கொண்ட மனிதராகத்தான் இருக்கணுமா? மற்ற இனத்தை விட பல 1000 மடங்கு அதிகம் கொண்ட மீன் இனத்துல ஏன் அவர் இருக்கக்கூடாது? தாராளமாக இருக்கலாம். ஒரு திமிங்கலத்துக்கு புத்தின்னு ஒன்று இருந்தா அது கடவுளை தன் வடிவத்துல கற்பனை செய்து பார்க்கும். அப்ப கடவுள் ஒரு கற்பனைன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்களா? தம்பி, இல்லாத உன்னை கற்பனை செய்து பார்க்க முடியுமா? இருந்தா ஏன் அந்த சாமி காட்சி தர மாட்டாரு? நீ எதிர்பார்க்கிற விதத்துல அவர் காட்சி தரலைன்னா அவர் இல்லைன்னு பொருள் கிடையாதுப்பா. சரி, அவர் எந்த விதத்துல காட்சி தராருன்னு சொல்லுங்க பார்ப்போம். மழை, காத்து, உதிக்கின்ற சூரியன், நிலா, இதெல்லாம் என்ன? இயற்கையை சாமியாக்கி நீங்களும் பூ சுத்தாதீங்கய்யா. அது எப்படிப்பா இயற்கை? எல்லா விதத்திலையும் ஒரு கட்டுப்பாட்டோடையும் மிகச் சரியாக இயங்க முடியும். அப்ப அந்த இயக்க சக்தி தான் கடவுளா? இப்ப என்ன, அதுக்கு உன் விருப்பத்துக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிட்டு போ. யார் உன்னை தடுக்க முடியும்? எதுக்குங்க? அதான் இயற்கைன்னு பளிச்சுன்னு ஒரு பேர் இருக்கே. நான் வேற புதுசா வைக்கணுமா? சந்தோஷம், நல்லா கேட்டுக்கோ. இந்த இயற்கை தான் அந்தந்த மதத்திற்கு கடவுள். ஐயா, இங்க நான் கேட்குற கேள்விகள், நீங்க சொல்ற பதில்கள் இந்த சமுதாயத்துல ஒன்றும் புதுசு இல்லை. கடவுளை விட்டுடுவோம். அவர் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? நான் உங்க வரையில நிறைய கேள்விகளோட இருக்கேன். அதுக்கு நீங்க பதில் சொன்னா போதும். சரி, கேளு. உண்மையில நீங்கள் யார்? உங்களால எப்படி ஒரு சேட்டலைட் மாதிரி தூரத்துல இருக்கிறதை உணர்ந்து சொல்ல முடியுது? என்னால் மட்டுமில்ல பரணி, உன்னாலேயே சொல்ல முடியும். புலன் நடக்கும்னு ஒன்று அதுக்கு தேவை. அப்படின்னா உன் உடம்பும் மனசும் நீ சொன்னபடி கேட்கணும். கேட்குமா? அப்ப என் உடம்பு என் வசம் இல்லைன்னு சொல்றீங்க. பின்ன இரவு பூரா நீ கண் விழிச்சிருக்க. அப்படியே போய் கொஞ்ச நேரம் காத்தாட உட்கார்ந்தா உன்னை மீறி தூக்க வருமா வராதா? கட்டாயம் வரும். ஆனா இது உடம்போட இயல்பாச்சே. தப்பா சொல்ற பரணி, நீ உன் உடம்பை கொஞ்சமும் புரிஞ்சிக்காதவன். உடல் உறுப்புக்குள்ள எதுக்கு பலம் அதிகம்? பிறக்கும்போதே அது பலவீனமான்னு தெரிஞ்சிக்காதவன். நீ இந்த உடம்போட விரும்பியபடி தான் எப்பவும் நடந்திருக்க. உன் விருப்பப்படி இந்த உடம்பை ஆட்டி வச்சதே இல்லை. உண்மைதான். எதுக்கு நான் ஆட்டி வைக்கணும்? சித்த தத்துவத்தின்படி உடம்புன்றது உயிர் வாழற வீடு. கட்டுகிற வீடுகளையே நாம் பலவிதமாக பல பல வசதிகளோடு கட்டுறோம். உயிர் வாழற வீட்டை உறுதியான வீடா வச்சிக்க வேண்டாமா? அதாவது நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா உடற்பயிற்சி செய்து வச்சுக்கிறதே சொல்றீங்களா? அதை மட்டும் சொல்லல.
அதற்கு அப்பாலும் இந்த உடம்புக்கு பின்னால் நாம் தெரிஞ்சுக்க பல சூட்சமங்கள் இருக்கு. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். சித்தர்கள் பலரை பற்றி படித்து இருக்க. இந்த கூடு விட்டு கூடு பாயறது, தண்ணீர் மேல் நடக்கிறது, மனசுல நினைக்கிறத அப்படியே முகத்தை பார்த்து சொல்றதுன்னு நிறைய உட்டாலக்கடி விஷயங்களை கேட்டிருக்கேன். ஓ, அதெல்லாம் உன் வரையில் உட்டாலக்கடியா? பின்ன அது என்ன, எல்லாருக்கும் விளக்க முடிஞ்ச விஞ்ஞானமா? தம்பி, சித்த ஞானம் முன்னால உன் விஞ்ஞானம் ஒரு கை குழந்தையப்பா. அது தெரியுமா உனக்கு? ஐயா, நீங்க இப்படிதான் உங்களை விட்டு கொடுக்காம பேசுவீங்க. நான் பொய் பேசல பரணி. 80 வருஷமா கெட்டு போகாத ஒரு சித்த உடம்பை ஜீவ சமாதிக்குள்ள பார்த்தவன் நீயா இன்னும் சித்த ஞானத்தை சந்தேகப்படுற? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா? அதுக்கு பின்னால ஏதாவது மூலிகை சாறு காரணமாக இருக்கணும். அது தெரிஞ்சா அந்த சாற்றை கொண்டு எல்லா உடம்பையும் அதே போல் பாதுகாக்கலாம். சரி, நீ இப்ப முடிவா என்ன கேட்க விரும்புற? சமாதின்றது உயிரில்லாத பிணமான மனித உடம்புன்ற குப்பைகளை புதைக்கிற இடம். அது எப்படி சித்தி உள்ள இடமாகும்? அப்புறம் எப்படி நீங்க அந்த திருட்டு பசங்க ஒளிஞ்சிருந்த இடத்தை துல்லியமாக சொன்னீங்க? அப்புறம் ஏன் நீங்க இராணுவத்துல சேர்ந்து நம் நாட்டுக்கு எதிரியானவர்களை கண்டுபிடித்து சேவை செய்யக்கூடாது? இன்னும் கேள்வி இருக்கா? நிறையவே இருக்கு ஐயா. இப்ப நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க, பிறகு அடுத்த கேள்வி கேட்கறேன். தம்பி, சித்தர்கள் வரையில் தீர்க்கமா ஒரு கருத்து உண்டு. உன்னை போல எல்லாமே ஏமாத்து வேலைன்ற எண்ணத்தோடு அவங்க கிட்ட வரவங்கள அவங்க விரும்புறதில்ல. சித்தர்கள் மட்டுமாயா, ஒரு பிரபலம் அரசியல்வாதி இப்படி யாரா இருந்தாலும் தங்களுக்கு எதிரான கருத்து உள்ளவங்களை யாருமே விரும்புறதில்லையே. தம்பி, மாற்று கருத்துக்கும் எதிரான கருத்துக்கும் நிறையவே வித்தியாசம் உண்டு. புரிஞ்சுக்கோ. உன் வயசுக்கு நீ இப்படி பேசுறதுல எனக்கு வருத்தம் இல்லை. உனக்கு இல்லாத அனுபவ அறிவு, 3ஆம் பார்வையும் எனக்கு இருக்கிறதால சொல்ற. எல்லா விஷயங்களையும் கேள்வி கேட்டு மட்டுமே புரிஞ்சிக்க முடியாது. சகல உணர்வுகளையும் வார்த்தைகளால சொல்லிவிடவும் முடியாது. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் சொல்றத செய், பேசாதே. உனக்குள்ள நீ எவ்வளவு வேணா பேசிக்கோ. நிச்சயமா எல்லா கேள்விக்கு உனக்கு பதில் கிடைக்கும். ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், அதுக்காவது தெளிவா நேரா பதில் சொல்லுங்க. கேளு. உங்க செயல்பாடு எதுவும் ஏமாத்து வேலை இல்லையே? இல்லப்பா. ஏமாற்றத்தை எறும்பு கூட விரும்புறதில்லைன்றதான் உண்மை. ஒரு எறும்பு முன்னால் சர்க்கரையை தூவி விட்டு அது எறும்பு சாப்பிட முடியாதபடி செய்து பார், அதுக்கு கோபம் வரும். மனிதனை மிக அதிகமாக பாதிக்கிற ஒரு விஷயமும் இதுதான். ஏமாறும் போது ஒவ்வொருவரும் தன்னை ஒரு முட்டாளாகவும் பலம் இல்லாதவர்களாகவும் உணர்வதுதான் காரணம். என் வரையில் ஏமாறுவதும் தப்பு, ஏமாற்றுவதும் தப்பு. உங்க விளக்கத்திற்கு நன்றி. நாங்க இப்ப என்ன செய்யணும்? வீட்டுக்கு புறப்படு, குளி, நல்லா சாப்பிடு, ஓய்வெடு. உன் அம்மாவை என்னை வந்து பார்க்க சொல். மற்ற விஷயங்கள் தானா நடக்கும். ஏதோ வனத்துக்கு போகணும், அது அபாய வனமா இருக்காது, பிருந்தாவனமா இருக்கும்னு சொன்னீங்களே, அந்த வனத்துக்கு உன் அம்மாவே உன்னை போக சொன்னா உனக்கு ரொம்ப வசதியா இருக்கு இல்லையா? ஓ, அப்படி போகுதா கதை? அந்த வனத்துல தான் பரணி இப்ப உன்னோட அப்பாவும் இருக்காரு. அவன் அப்பாவை பற்றி சிவபிரகாசம் கூறவும் விக்கித்து போய் பார்த்தான். என்ன பார்க்குற? உன் அப்பா ஒரு தவறான மனிதர் கையில் சிக்கி தவறான செயல்களை செய்து கொண்டு இருக்கிறார். அதை தடுத்து அவரை நீ மீட்க வேண்டாமா? என் அப்பாவை அப்ப உங்களுக்கு தெரியுமா சாமி? உன் அம்மா வந்து பேசிட்டு போன பிறகு தியானத்துல இதை கண்டறிஞ்சேப்பா. எனக்கு அவரை கண்டுபிடிக்கிறது நோக்கம் இல்லை. அவர் காசியில் சுத்திக்கிட்டு தெரியதா என் காதுக்கு வந்த தகவல். காசிக்கு உன் அப்பா போன காரியமே வேற. அவர் இப்ப தாமோதரர் பட்டர் என்ற மாந்திரிகனோட பிடியில் இருக்கிற நபர். அவருக்கு தான் யாருன்னே தெரியாது, அதான் உண்மை. அப்ப வனத்துல தான் இருக்காரா? ஆமா. நீ உணர்ச்சி வசப்படாதே. இங்க நான் சொன்ன எதையும் உன் சகோதரிகள் கிட்ட பகிர்ந்து கொள்ளாதே. புறப்படு. பரடி அரைமனதாய் புறப்பட்டான். ஒரு சில வினாடிக்குள் அவனிடம் தலைகீழ் மாற்றம். குரு அவனை தொடர்ந்தான். பரணி, நீ கேட்ட பல கேள்விகள் நான் கேட்க நினைத்தவை. எனக்கு நீ அவசியமே இல்லாத செஞ்சிட்ட. என்ன புண்ணியம்? எதுக்கும் பதில் தெரியலையே. இதோ பாரு, நான் படித்த ஒரு பழமொழியை சொல்கிறேன். ஒரு கடலோட ஆழம் தெரியணுன்னா ஒன்று அதில் இறங்கியவனங்க சொன்னதை நம்பணும், இல்லை நாமளே இறங்கி பார்த்துடணும். நாம தான் இறங்கி பார்க்க போகிறோமே. குரு சரியாகவே கேட்டான். பரணியும் குருவும் பைக்கில் அப்பாயின்மெண்ட்டுக்குள் நுழையும் போது சத்தம் கேட்டு எட்டி பார்த்தாள் சரண்யா. அவள் பார்வையில் மெல்லிய அளவில் ஒரு கோபம். இருவரும் அவளை கடந்த போது பரணி மட்டும் அவள் அருகில் நின்றான். குரு, நான் வரேண்டா என்று அவனது பிளாட்டை நோக்கி ஓடினான். அவனுக்குள் பெரியவரின் பேத்தியான கல்யாணி நிரம்பி இருந்தாள்.
சரண்யா நேருக்கு நேர் பரணியை ஏறிவிட்டபடியே, விடிய விடிய எங்க ஊரை சுத்திட்டு வரீங்க என்று தான் ஆரம்பித்தாள். விவரமாக அப்புறம் சொல்ற சரண், யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க என்று அந்த இடத்தை விட்டு அகல கால் எடுத்தான் பரணி. இப்படி சுத்திட்டு வந்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா? அவள் விடுவதாக இல்லை. சரண்யா, நான் என் வாழ்க்கையில இப்ப முக்கியமான கட்டத்துல இருக்க. நீ புரியாம பேசுற. புரிஞ்சுத்தான் பேசுறேன். உங்களை சந்திக்க நான் மாடியில எவ்வளவு நேரம் காத்திருந்தேன் தெரியுமா? சாரி, இன்னைக்கு கட்டாயம் சந்திப்போம். பதிலோடு விறுவிறுவென்று படிகளில் ஏறினான். அவளுக்கு அவன் வேகம் ஆச்சரியம் அளித்தது. தன்னோடு பேச தவித்தவன் இப்போது தவிர்ப்பது புரியாத புதிராக தோன்றியது. பரணி தன் பிளாட்டுக்குள் நுழையும் போது அக்கா சாந்தாவின் இறுகிய முகம்தான் முதலில் கண்ணில் பட்டது. அவனை பார்த்த மாத்திரத்தில், பரணி வந்துட்டியா என்றாள். என்னக்கா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்க. என்னக்கா விஷயம்? அதை எப்படிடா சொல்லுவேன்? இப்படி சொன்னா எப்படிக்கா? வெடித்தான். அண்ணன், நான் சொல்றேன் என்று முன்வந்தாள் தங்கை பிரபா. கூடவே அழுத முகத்தோடு அம்மா சகுந்தலா. அண்ணன், அக்கா வீட்டுக்காரருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில இருக்காராம். உயிர் பிழைக்கிறதே கஷ்டமாம். போன்ல தகவல் வந்துச்சு. பிரபா சொல்லி முடிக்க எதிரில் கிடந்த நாற்காலியில் போய் அமர்ந்தான் பரணி. தீவிரமாக யோசிக்க தொடங்கினான். என்னடா எதுவும் சொல்லாம அமைதியா உட்கார்ந்துட்ட? சகுந்தலா கேட்டாள். என்ன சொல்லணுன்ற? அவர் யாரோ இல்லடா, இந்த வீட்டு மாப்பிள்ள. ஆமா, எனக்கு தெரியாது பாரு. கோவிச்சிக்காதடா. அவர் என்னத்தான் தப்பானவரா இருந்தாலும் இப்ப அதை பார்க்க கூடாது. சரி, என்ன பண்ணணும் சொல்லுங்க. என்ன செய்யணுமா? முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் அவரை பார்க்கணும். அதுக்கு முன்னால மேலே குடியிருக்கிறாரே அந்த சித்த ஜோசியர், அவரை பார்க்கணும். அவரை எதுக்கு பார்க்கணும்? என்னடா அப்படி கேட்டுட்ட? அவர்தான் முகத்தை பார்த்தே ஜோஷின்னு சொல்றவராச்சே. உங்க அக்காவை பார்த்தா அத்தானுக்கு என்ன நடக்குன்னு சொல்லிட மாட்டாரா என்ன? சகுந்தலாவின் கேள்வி முன் தயங்கி நின்றான். நான் போய் இவரை பார்த்துட்டு வந்துடுறேன் என்றாள். இவர் மேலே இல்ல. அவனிடம் வேகமாய் உண்மை வெளிப்பட்டது. மேலே இல்லையா? அவர் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது அது அவர் இல்லைன்னா விடுமா? இப்ப என்ன, ஆஸ்பத்திரிக்கு தானே போகணும். எந்த ஆஸ்பத்திரி? முதல்ல புறப்படுங்க. அதுக்கு முந்தைய இவரை பார்த்துக்கணும்னு சொன்னேனே. அவர் இல்ல. இப்ப சோழவந்தானுக்கு அந்த பக்கம் குருவித்துறை பக்கமா ஒரு வாழைத்தொப்புல இருக்காரு. போதுமா? இல்லையே, இப்ப லிப்ட்ல ஏறி போனாரே, நாங்க பார்த்தோமே. என்னது, மேல போனாரா? ஆமாண்டா. சரிவா போய் பார்க்கலாம். அரை மணிதாய் சகுந்தலா சாந்தவுடன் புறப்பட்டாள். பிரபாவும் வர பார்த்தாள். எல்லோரும் வந்துவிட்டா வீட்டை யார் பார்த்துக்கிறது? அவன் அதட்டவும் அவள் தேங்கினாள். மூவரும் படிகளில் ஏறி சிவபிரகாசத்தின் பிளாட்னும் நின்றனர். கதவு திறந்தே இருந்தது. ஹாலிலேயே சிவபிரகாசமும் அமர்ந்திருந்தார். தங்களை அனுப்பி வைத்து தங்களுக்கு முன்பாக அவர் வந்துவிட்டிருந்தது அவனுக்குள் ஆச்சரியத்தை உருவாக்கியது. கல்யாணி அவருக்கு சுக்குமல்லி காப்பி தயாரித்து கொடுப்பது அதன் மனத்தில் தெரிந்தது. அவரும் வந்தவர்களை ஏறிட்டார். ஐயாவுக்கு நமஸ்காரம் என்று சேலை தலைப்பை இழுத்து மூடிக்கொண்டாள் சகுந்தலா. வாங்கம்மா, வாங்க உட்காருங்க என்றார் அவரும். இருக்கட்டுங்க, இவதான் பெரிய மக, பேர் சாந்தா. பரணியை உங்களுக்கு தெரியும். தெரியுமாவா? பரணியைத்தான் இனி என்னோட வலது கையே. நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. அவர் கேட்க சகுந்தலாவும் சொல்ல வாயெடுக்க பரணி அம்மாவை கைகளை உயர்த்தி தடுத்தான். பின்னர் அவனே, ஐயா, அக்காவுக்கு இப்போ ஒரு பிரச்சனை. உங்க ஞான திருஷ்டியால் அது என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன் என்றான். அவன் எதனால் அப்படி பேசுகிறான் என்று அவருக்கா தெரியாது? என்ன பரணி, பரிசோதனையா? ஒரு பாதி அந்த எண்ணம் தாயா, மறுபாதி உங்க சக்தியை நிர்தசனமா புரிஞ்சிக்க விரும்புற எண்ணம். உண்மையை பேசினதால சந்தோஷம், கொஞ்சம் பொறு என்றவர் கைகளை பரபரவென்று சூடு பறக்க தேய்த்து கொண்டே சாந்தாவை உற்று பார்த்தார். அவளது நெற்றி பொட்டில் அவரது கண்கள் இரண்டும் பதிந்தன. உடம்பு நிமிர்ந்து நேரானது. கல்யாணியும் கச்சிதமாய் மண் குவளையில் சுக்குமல்லி காப்பியோடு வந்து நின்றாள். சகுந்தலா பரணியை சற்று கோபத்தோடு முறைத்தாள். இப்படியா பரிசோதிப்பாய் என்ற கேள்வி நெற்றியில் ஓடியது. சாந்தாவிடம் எந்தவித உணர்ச்சியும் இல்லை. புருஷன் என்கிற பிரியமே கிடையாதுதான். அதே நேரம் பூவுக்கு பொட்டுக்கு ஒரு சோதனை அல்லவா? ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலை மட்டும் வரக்கூடாது என்று தோன்றியது. கல்யாணி கொண்டு வந்த கோலையோடு திரும்பிச் சென்றாள். ஜாடையில் பெரியவர் அமரச் சொல்ல அவர்களும் அமர்ந்து கொண்டனர். அதேவேளை எதிர் பிளாட்டில் குருவின் தாயிடம் குமுறல். எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தாண்டா.
இப்படி பொறுப்பில்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் என்று அவனை வறுத்து எடுத்துக்கொண்டு இருந்தாள். அவளை பிரிந்து எப்படி பரணியோடு சேர்ந்து காட்டுக்குள் போகப் போகிறோமோ என்ற கேள்விதான் அவனுக்குள் முதலில் எழும்பியது. அதற்காக இப்போதே ஏதாவது பொய் சொல்லி வைக்க தயாரான போது ராஜேஸ்வரியிடம் அடுத்த கட்ட ஆராதனை. உன்னை இப்படியே விட்டா உருப்பட மாட்ட. நல்ல வேலை கிடைக்கிற வரை நீ சும்மா இருக்கிற மாதிரியும் தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிவில் என்ஜினியர் கிட்ட உன்னை சேர்த்து விடுறேன். கட்டிட வேலையை சூப்பர்வைஸ் பண்ணணும். சம்பளம் பத்தி எனக்கு கவலை இல்லை. நீ நீ இனி ஊரை சுத்தக்கூடாது. ஐயோ அம்மா, அதெல்லாம் வேண்டாம். எனக்கு நிச்சயம் நல்ல வேலை கிடைக்கும். அதுக்காக நானும் பரணியும் சேர்ந்து சபரிமலை, அப்படியே திருப்பதி, காளஹஸ்தின்னு பல கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கோம். பாருடா, நீங்க சேஸ்திராட போறீங்களா? இதை நான் நம்பவா? நம்புமா. நான் சொல்றது நம்பிக்கை இல்லைன்னா பரணியை கேளு. பரணியை என்ன கேட்கறது? அவனோட தெய்வ நம்பிக்கை தான் எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒன்னாச்சே. அது பழைய பரணி. இந்த புது பரணி நம்பிக்கை உள்ளவம்மா. அது எப்படிடா திடீர்னு ஒருத்தனுக்கு பக்தி வர முடியும்? வந்திருக்கே, அவ்வளவும் பொய். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. பக்தின்றது புத்தியால வருவது கிடையாது. பாசம், நட்பு மாதிரி அதுவும் ஒரு உணர்வு. இந்த பாசம், நேசம், நட்பெல்லாம் ரத்தத்தோடு கலந்திருந்தா தான் வரும். இதுல பாசம், நேசம், அப்பா, அம்மா, அண்ணன், தம்பின்னு கண் எதிரில் இருக்கிறதால சுலபமா வந்துடும். பக்தி அப்படி இல்லை. அது நம்பிக்கை சார்ந்த உணர்ச்சி. நம்பிக்கை இல்லாம பக்தியை செலுத்தவே முடியாது. பரணி சுத்தமா நம்பிக்கை இல்லாதவன். ஏன் இந்த சாமி எல்லாம் எலி மயில் மேல உட்கார்ந்துட்டு இருக்கு? அவ்வளவு கூடவா இந்த சாமிக்கு தங்கள் காலால் நடக்கிறது கஷ்டம்னு கேலியாக என்கிட்ட கேட்டவன். ராஜேஸ்வரி பாயிண்டாகத்தான் பேசினாள். பேசியபடியே வாசல் பக்கம் சென்றவள் எதிரில் பரணி, அவன் தாய், அக்கா என்று எல்லோரும் நிற்பதை பார்த்து ஆச்சரியமானாள். டேய் குரு, என்னடா இவங்கெல்லாம் இங்க இருக்காங்க என்று கேட்கவும் குரு அப்போதுதான் கவனித்தான். இருமா, என்னன்னு பார்த்துட்டு வரேன் என்று அவனும் திறந்திருந்த கதவின் வழியாக உள்ளே நுழைந்தான். சிவபிரகாசம் தன் தியானத்தில் இருந்து கண்விழித்தார். நேராக சாந்தாவை பார்த்தவர், உன் புருஷன் எம்மனுக்கு ரொம்ப பக்கத்துல பார்த்தம்மா. என்ன அடிபட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்கானா என்று கேட்டார். ஆமாங்க ஐயா, அவர் உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துராதே என்று பதற்றமானாள் சகுந்தலா. அது இப்ப உன் தம்பி பரணி கையில் தான் இருக்கு என்று அவர் கூறவும் அனைவரிடமும் திகைப்பு. சிவபிரகாசம் அப்படி சொன்னதற்காக மறுபடியே ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்தான். என்ன அப்படி பார்க்கற? விவரமா சொல்றேன். உன் அக்கா புருஷன் விபத்துக்கு வேகமாக கார் ஓட்டியதோ இல்ல வண்டி பிரேக் பிடிக்காததோன்னு பல விஷயம் சொல்லலாம். எச்சரிக்கையும் கவனமும் இருந்தா விபத்து நடக்காதுன்னு பேசலாம். ஆனா எவ்வளவு எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்தாலும் ஒரு விபத்து நடக்கணும்னு விதி இருந்தா நடந்தே தீரும். பிரதம மந்திரிக்கு இல்லாத பாதுகாப்பா? ஆனா 2 பேரை நாம இழந்திருக்கோம். அதுவும் மிக கொடுமையா. இப்படி நான் சொல்றதால எச்சரிக்கை கவனத்துக்கெல்லாம் அர்த்தம் இல்லைன்னு தவறா அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம். நல்ல விதி உள்ளவங்க மட்டும் இந்த எச்சரிக்கை கவனத்தால் தப்பிப்பாங்க. மோசமான விதி இருந்தா எச்சரிக்கை கவனமெல்லாம் அந்த நேரத்துல சம்பந்தப்பட்டவங்க மனசுக்கு தோணாம போயிடும். ஐயா, எதுக்கு இவ்வளவு பெரிய விளக்கம்? எனக்கு இது அவசியமே இல்லை. இங்கே சிறுநீர் கழிக்காதீர்கள்னு எழுதி இருந்தாலும் அங்க சிறுநீர் கழிக்கிறது தான் நம்ம மக்களோட செயல்பாடு. கடுமையான தண்டனை தந்தாலொழிய இந்த சமுதாயம் திருந்தவே திருந்தாது. இது ரொம்ப சுயநலமான சமுதாயம். என் அக்கா புருஷன் விஷயத்துக்கு வாங்க. அவருக்கு விபத்து நடந்துச்சு, அடுத்து என்ன ஆகும்? அவர் உயிருக்கு ஆபத்து இல்லை பரணி. ஆனா பழைச்சாலும் புண்ணியம் இல்லை. கால்களால் நடமாடுறது ரொம்ப கஷ்டம். சரி, இதுல என் கையில என்ன இருக்கு? சகல சஞ்சீவின்னு ஒரு மூலிகை இருக்கு. அதை சாப்பிட்டா எப்பேற்பட்ட ஊனமும் சரியாகிடும். புது ரத்தம் ஊற்றெடுக்கும். நரம்புகளின் தளர்ச்சி நீங்கும். இதனால மனசுல நம்பிக்கையான எண்ணங்கள் தோன்றும். இந்த உலகத்தையே உற்சாகமாக பார்க்க வைக்கும். அதன் காரணமா செயல்வேக உருவாக்கும் பயிற்சிகள் செய்ய வைக்கும். துவண்ட உறுப்புகள், நசிந்த பாகங்கள் பயிற்சியா உயிர்த்தி எழும். அதிகபட்சம் 3 மண்டலம், அதாவது கிட்டத்தட்ட 4 மாத காலம் பழைய உடம்பு திரும்பிடும். ஆனா அந்த உடம்பு தோற்றத்தாலத்தான் பழைய உடம்பு. தெம்புல ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். உன் அக்கா புருஷன் குடிகாரனா இருந்தா குடியை விட்டுடுவார். பொய் பேசுறவரா இருந்தா அதையும் விட்டுடுவார். மொத்தத்துல தங்கமான மனுஷனா மாறிடுவார். சிவபிரகாசம் சொன்னதை கேட்ட சாந்தா விசுக்கென்று அழுதாள். இப்ப நீ ஏமா அழற? இதெல்லாம் நடக்குமாங்க? சகல சஞ்சீவினி கிடைச்சா நிச்சயம் நடக்கும். அது எங்க இருக்கு? பொதிகை மலையில. டேய் பரணி, முதல்ல போய் அதை கொண்டு வாடா. அப்படியெல்லாம் அது சுலபமா கிடைக்கிற விஷயம் கிடையாது. கஷ்டப்பட்டா கிடைக்கும். கஷ்டப்பட்டா மட்டும் இல்ல, விதியும் இருக்கணும்.
ஐயா, இந்த விதியை பத்தி பேசாம இருக்கவே முடியாதா? பேசிய எவ்வளவு விஷயத்துல நீங்க தப்பிச்சிருக்கீங்க தெரியுமா? அப்படின்னு நீ சொல்ற. ஆனா எப்படி சொன்னாலும் அதான் உண்மை. என்ன உண்மையோ, சகல சஞ்சீவி ஒரு தாவரம். அதுக்கு அபார மருத்துவ குணம் இருக்குன்னா அதை நிறைய பயிர் செய்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு பயன்படுத்தாம அதை ஏதோ ஒரு கோஹினூர் வயல் மாதிரியே சொல்றது நல்லவா இருக்கு? பரணி, நீ அறிவுள்ள மனுஷனாகவே எப்பவும் இருக்கிற, பேசுற. ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். அறிவுக்கு எப்பவுமே எல்லைகள் உண்டு. அதுக்கு தூண்டுதல், பிறர் உதவி தேவை. யாருமே இல்லாத காட்டுல வளர்ந்திருந்தா அந்த காட்டு மிருகம் மாதிரி இறை தேடி தின்னா மட்டும்தான் உனக்கு தெரிய வந்திருக்கும். இப்படி பேசக்கூடியவனாக கூட இருந்திருக்க மாட்ட. மதுரையில இந்த தாய் தகப்பனுக்கு மகனாய் பிறக்க போய்த்தான் இவர்களை பார்த்து இவர்கள் பேசுறதை கேட்டு உனக்கு பேச்சு, பார்வை, அறிவு எல்லாமே வளர்ந்தது. ஐயா, நான் உங்ககிட்ட இப்போ போதனை கேட்க வரல. இது அதற்கான நேரமும் இல்லை. நீங்க சகல சஞ்சீவினி கிட்ட வாங்க. அது பொதிகை மலையில இருக்குன்னு சொன்னீங்க. பார்க்க எப்படி இருக்கும்? அந்த மலையில எங்க இருந்தாலும் கொண்டு வரேன். என் அக்கா புருஷனுக்காக மட்டுமல்ல, அவரை மாதிரி அடிபட்டு சாவமா புழைப்பமான்னு தவிக்கிற எல்லாருக்காகவும். நல்ல எண்ணம். இந்த நாட்டில் வாழ்ந்த எல்லா சித்த பெருமக்களுக்கும் கூட உன்னை போலத்தான் எண்ணம் இருந்தது. ஆனா அப்படியெல்லாம் எல்லோரையும் காப்பாத்திட முடியாது. ஏன்? 18 சித்த பெருமக்களாலேயே முடியாதது. அவர்களை தொடர்ந்து வந்த ஆயிரக்கணக்கான சித்தர்களால் முடியாதது. உன்னால் முடியுமா? அதான் கேட்குற, ஏன் முடியாது? எதனால் முடியாது? நெல், கோதுமை, நவதானியங்கள், காய்கறி, பழம் விளையும் சகல சஞ்சீவினி மட்டும் விளையாதா? பூமி ஒரு பிரச்சனை கிடையாது பரணி. சுயநலமுள்ள மனிதர்கள் தான் பிரச்சனை. புரியும்படி சொல்லுங்க. மாசக்கணக்கில் வச்சிக்க முடியாத வெங்காயம், பூமி தாய் கொடுக்குற வெங்காயம் இன்னைக்கு என்ன விலை? குளிர்பதன வசதி வந்துட்ட காரணத்தால போன வருஷம் பறிச்ச ஆப்பிள் மெழுகு பூசி பாதுகாக்கப்பட்டு மார்க்கெட்ல விற்கிது. புரியுது. சகஜமா கிடைக்கின்றதால கொள்ள அடிக்கிறவங்க சஞ்சீவி கிடைச்சா உலகத்தையே தன் வசப்படுத்திப்பாங்கன்னு சொல்ல வரீங்க, அப்படித்தானே? அது மட்டுமல்ல, தண்ணீர், நெருப்பு, காத்து, பூமி, ஆகாயம் என்ற பஞ்சபூத மாதிரி தான் சஞ்சீவியும். ஆளுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளாது. அதை யார் உண்டாலும் அமுதம் சாப்பிட்றதுக்கு சமம். அவனோட 7 தலைமுறைக்கு எந்த நோயும் வராது. அவன் தர்ம சிந்தனை உள்ளவனா இருந்துட்டா 7 தலைமுறைக்கும் தர்ம புத்திரராகவே பிறப்பாங்க. அவனோ அசுரனா இருந்துட்டா அப்பவும் அவன்கிட்ட இந்த பூமி படாத பாடுபடும். சிவபெருமானே பத்மாசுரனுக்கு வரம் கொடுத்துட்டு அப்புறம் தன் தலையில கை வைக்க வந்தப்ப தப்பி ஓடின கதைதான் இந்த உலகத்துக்கே தெரியுமே. இந்த புராணம் எல்லாம் கற்பனையால வந்தது. நான் அதை கேட்க தயாராக இல்லை. சஞ்சீவி மாதிரி மூலிகை சுயநலவாதிக கையில் கிடைச்சா ஆபத்துன்றத ஒத்துக்கிறேன். பரணி ஒரு சின்ன சமரசத்துக்கு வந்தான். உன் வாயை கொஞ்சம் மூடுடா. நீ ஊமையா பிரிந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சாமி, இவன் தான் பேசிக்கிட்டே போறான், நீங்களும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் பேசுற நேரமா இது? அம்மா சகுந்தலா பொறுமையை இழந்தாள். புரியுதுமா, ஒரு நிமிஷம் என்றவர் உள்ளே சென்றார். திரும்பி வந்தவரிடம் விபூதி, ஒரு பானலிங்கம் இருந்தது. 2ஐயும் தந்தார். இந்த விபூதி எப்பவும் நெத்தியில் இருக்கட்டும். அவர் இருக்கிற அறையில பாக்குற மாதிரி அலமாரியில பானலிங்கம் வச்சு அதுக்கு பூ போடுங்க. அவருக்கு எந்த பின்னடைவும் ஏற்படாது. அருள் அலைகளை பானலிங்கம் கவர்ந்து இழுக்கும். அருள் அலைகள் உள்ள இடத்தில் இருள் தொடர்பான விஷயங்கள் நடக்காது. அதே நேரம் பரணியும் அந்த சகல சஞ்சீவியோடு வந்துட்டா எல்லாம் சரியாயிடும். நீங்க புறப்படுங்க. பரணியின் அம்மா அக்காவை அனுப்பி வைத்தார். பரணியை புறப்பட முயல தடுத்தார். அங்கே பரணி குரு மட்டும் இருந்தனர். என்ன பரணி, நீ காட்டுக்கு போய் திரும்புறத்துல இனி எந்த தடையும் உன் குடும்பத்தால வராது தானே என்று கேட்க அவரை கூரிய பார்வையோடு ஏறிட்டான் பரணி. ஐயா, இதுக்காகவா அத்தானுக்கு விபத்தை நீங்களே உருவாக்கினீங்க என்று கேட்க சிவபிரகாசத்தின் முகம் சிவக்கத் தொடங்கியது. நல்ல நேரத்தை விட கெட்ட நேரத்தோட ஆதிக்கத்துலத்தான் நீ எப்பவும் இருக்க. தப்பா எடுத்துக்காதீங்க. என்னால சந்தேகப்படாம இருக்க முடியல. முட்டாள், உட்கார்ந்த இடத்துல இருந்துக்கிட்டு சமூகத்துல எங்கேயோ இருக்கிற ஒருவருக்கு விபத்து உருவாக்குற அளவுக்கு சக்தியெல்லாம் எனக்கு கிடையாது. அப்போ இது தற்செயலும் சொல்ல வரீங்களா? நிச்சயமா. சொல்ல போனா எனக்கு ரொம்ப சாதகமா நடந்திருக்கு. பொதிகை மலைக்கு நீ போய் அற்புதமான அனுபவங்கள் ஏற்படணுன்றது உன் விதி. அந்த அனுபவத்துக்காகத்தான் நானும் காத்திருந்தேன். சரி, நாங்க மலைக்கு போக இப்ப குடும்ப அளவுல தடைகள் இல்லை. அடுத்து நாங்க என்ன செய்யணும்? அப்படி கேளு. நாளைக்கு அதிகாலையில 3 மணிக்கு
நீயும் குருவும் ஒரு கார்ல புறப்படுங்க. சோழம் வந்தான் குறவித்துறை ஜீவ சமாதிக்கு போய் வணங்குறீங்க. அந்த சமாதி மண்ணை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிங்க. சமாதியில இருந்து எடுத்த சித்த சாமியோட ருத்ராட்ச மாலை ரசமணியை அப்ப உங்ககிட்ட நான் தருவேன். அப்படியே ஒரு மந்திரத்தை உங்க காதுல உபதேசம் செய்வேன். அதன் பின் உங்க கூட நானும் வருவேன். வனத்துல ஒரு எல்லை வரை தான் என்னால வர முடியும். அந்த எல்லைக்குள் அப்பால் வரக்கூடாது. அதுக்கு பிறகுதான் அந்த வனத்துல உங்களுக்கு அடுத்தடுத்து கடமைகள் இருக்கு. அதை அந்த எல்லையில் நின்னு சொல்றேன். அது சரி, அவ்வளவு தூரம் வர முடிஞ்ச நீங்க ஏன் எல்லைன்னு ஒன்ன சொல்லி அதை தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? அது என்ன இந்தியா பாகிஸ்தான் பார்டரா? தாண்டது தேச குற்றமா? பரணியால் தன் பாணியிலான கேள்வியை கேட்காமல் இருக்க முடியவில்லை. இந்த முறை சிவபிரகாசம் கோபப்படாமல் வாய்விட்டு சிரித்து விட்டார். சிவபிரகாசம் சிரிக்கவும் கூட குருவும் சேர்ந்து சிரித்தான். பரணி, சாக்ரடீஸ்னு ஒரு விஞ்ஞானி கேள்வி கேட்க தெரிஞ்சவன் தான் புத்திசாலி என்றார். ஆனா நீ ரொம்பவே புத்திசாலியா இருக்க. கேள்வி மேல் கேள்வி கேட்குற. உனக்கு சுருக்கமா பதில் சொல்றேன். நான் நேரடியா இருங்க எந்த விஷயமும் எனக்கு பெரிய வெற்றியை தராது. என் ஜாதகப்படி அப்படி ஒரு தசா புத்தி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆனா உன்னை போல திறமசாலிங்களை பயன்படுத்தி செய்யற விஷயம் நிச்சயம் பலனை தரும். ஜாதகம் தசா புத்தின்னு உனக்கு நம்பிக்கை இல்லாத விஷயத்தை பேசி சமாளிக்கிறதா நினைக்காத. அதுதான் உண்மை. ஒருவரோட பிறந்த நேரமோ பிறந்த இடமோ பிறந்த தேதியும் துல்லியமா தெரிஞ்சா போதும். அவங்க வாழ்க்கையில 80% நிகழ்வுகளை துல்லியமாக சொல்ல முடியும். மீதி 20% இந்த கலியுகத்துல யாராலையும் சொல்ல முடியாது. அந்த 80%த்தையே மண்ணில் ஒரு சில ஜோசியர்களால தான் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த மதுரையில 40% கூட சொல்ல முடியாத ஒருத்தன் தான் நம்பர் 1 ஜோசியர். நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த நபருக்கு பிடிப்பட்ட 40%க்குள்ள இருந்தா உண்டு. இவர் உன் வரையில் டப்பா ஜோசியராகி விடுவார். அவரை போன்ற நபர்களை வச்சு ஜோசியத்தையே சப்பைன்னு முடிவு பண்ணிடுற. நீ மட்டும் இல்ல, பலரும் அப்படித்தான். சுருக்கமா பதில் சொல்றேன்னு விரிவா சொல்லிட்டீங்க. ஏன்? நேரா இறங்கினா தோல்வி, மறைமுகமா இறங்கினா வெற்றின்னு ஒரு கேள்வி இப்ப எனக்குள் முளைச்சிருக்கு. ஆனா நான் இதை அப்புறம் கேட்குறேன். அந்த வனத்துல உங்க சார்பா நான் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் வன எல்லையில சாமியை கும்பிடும்போது சொல்றேன். இப்ப புறப்படு. அவன் நினைப்பு உன் மேல இளஞ்சிவப்பு நிறமா உருவாக்கிட்டு இருக்கு. என் கண்களால் அதை பார்க்க முடியுது என்று சிவபிரகாசம் அவனுக்குள் இன்ப அதிர்ச்சியை அளித்தார். ஐயா, என் அப்பாவை பற்றி அம்மா எதிரில் நீங்க பேசவே இல்லை. அவர் அந்த காட்டுக்குள் இருக்கிறதாகவும் ஒரு மாந்திரிகனோட பிடியில சிக்கியதாகவும் சொன்னீங்க. ஆமா, உன் அப்பாவை காட்டுல பார்ப்ப. எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு என் எல்லையில சொல்றேன். காட்டுக்குள்ள நீங்க போயிட்டாலும் வெளியே இருந்தே உங்களை என்னால் கண்காணிக்க முடியும். நான் சொல்ல சொல்ல கேட்டு நடந்தா போதும். இப்ப புறப்படு. சிவபிரகாசம் விடை தந்தார். குருவும் பரணியும் வெளியே வந்தனர். பரணியின் அம்மா சகுந்தலா குருவின் தாயான ராஜேஸ்வரியோடு பேசிக்கொண்டிருந்தாள். ராஜேஸ்வரியும் பரணியை பார்த்து வாப்பா என்றாள். என்னம்மா, இன்னைக்கு ஆஃபீஸ் போகலையா? லீவு போட்டேன்பா. ஆமா, நீ என்ன பெரிய ஜேம்ஸ்பாண்ட் வேலையெல்லாம் பார்த்துருக்க போல இருக்கே. நான் பார்க்கலம்மா, காலம் பார்க்க வச்சிடுச்சு. காலம் பார்க்க வச்சிடுச்சா? இப்படி நீயா பேசுற? நானே தாம்மா. நாளைக்கு குருவும் நானும் பொதிகை மலைக்கு வேற போக போறோம். குரு சொல்கிற முந்தி நானே சொல்லிடுறேன். எல்லாம் அம்மா விவரமா சொன்னாங்க. ஏதோ சஞ்சீவி மூலிகை இருக்காமே. அந்த காலத்துல ஒரு சினிமா, அதுல பெரிய ராஜாவுக்கு கண்ணு போயிடும். திரும்ப கண்ணு வரணும்னா குலோப்னு ஒரு பூவை கொண்டு வந்து பிழிஞ்சா போதுன்னு சொல்வாங்க. அதை தேடி ஹீரோ புறப்படுவார். இந்த விஷயத்தை கேள்விப்படும் போது அந்த சினிமா ஞாபகம் வருது. நல்ல வேலை, அம்புலி மாமா கதையை நீங்க உதாரணமா காட்டாத வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த படத்தின் கதையே அம்புலி மாமா கதை மாதிரி தான்ப்பா. விடுங்க, குருவை அனுப்புவீங்க தானே? நீ இப்ப ஹீரோவுக்கு உதவி செய்யாம இருக்க முடியுமா? ஐயோ அம்மா, இந்த ஹீரோ வில்லன் எல்லாம் 2 மணி நேர சினிமாவில் மட்டும்தான் வர முடியும். நிஜ வாழ்க்கையில் அதுக்கு வாய்ப்பே இல்லை. என் பின்னால இருக்கிற பிரச்சனையை சொன்னா மயக்கம் வந்துடும். எல்லாத்தையும் சமாளிக்கிறவன் தான்ப்பா ஹீரோ. நீயும் சமாளிப்ப. நல்லபடியா அந்த மூலிகையோடு வா. எனக்கும் கொஞ்சம் கொடு. ஆஃபீஸில் உட்கார்ந்து பார்க்குற வேலையால் முதுகுவலி வந்தால் ஒரு பாடாய் படுத்து விடும். தோள்பட்டை வலி வேறு. முதல்ல அது கையில் கிடைக்குதான்னு பார்க்குறேன். எல்லாம் கிடைக்கும். ஒரு அனுமார் படத்தை பாக்கெட்டில் வச்சுக்கோ. அவர்தான் சஞ்சீவி மலையே ஒரு கையால் தூக்கிட்டு பறந்தவர்.
அப்ப மலையில இருந்து விழுந்த செடிகள் தான் இப்ப அங்க இருக்கணும். அம்மா, மலையை தூக்குறதே நினைச்சு பார்க்க முடியாத விஷயம். இதுல பறந்தாருன்னு சொல்றது கற்பனையை விட பயங்கரம். அப்ப நீ இன்னும் பழைய பரணியாவே தான் இருக்க. பரணி எப்பவும் ஒரே பரணி தான். இப்படி பேசினா பேசிக்கிட்டே இருப்போம். நான் வரேன். புறப்பட்டான். சகுந்தலாவும் அக்கா சாந்தாவும் அவனோடு சேர்ந்து கிளம்பினர். ஹாஸ்பிட்டல். உடம்பு முழிக்க கட்டோடு தன் நினைப்பே இல்லாதபடி கிடந்தான் பரணியின் அத்தான் சண்முகம். சாந்தாவும் சகுந்தலாவும் முன்னால் செல்ல இறுகிய முகத்தோடு பின்னால் வந்து நின்று படுக்கையில் கிடந்தவனை பார்த்தாள். இவர்களை பார்க்கவும் வேகமாக முன்வந்தாள் சண்முகத்தின் தாயான பூரணி. சாந்தா, வந்துட்டியாம்மா? வந்துட்டியா? அத்தை, அழுவாத, எல்லாம் தலையெழுத்து. குடின்னு அலைஞ்சதுக்கு காலம் நல்லா காலையும் கையையும் உடைச்சு கொண்டு வந்து போட்டுடுச்சு. இனியும் திருந்தலேன்னா விஷத்தை கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு செத்துருவேன். அந்த தாயின் பேச்சில் தெரிந்த கோபமும் அவர்கள் வருவதும் பரணிக்கு கொஞ்சம் மிதமாக இருந்தது. அவர்கள் வருந்துவது பரணிக்கு கொஞ்சம் இதமாக இருந்தது. எங்க இவன் மேல எங்க இவன் மேல உள்ள வெறுப்பால நீ வராம போயிடுவேன்னு பயந்துட்ட என்று பூரணி வருந்த கச்சிதமான டாக்டர் வந்து கட்டிலில் தொங்கியபடி இருந்த கேஸ் வீட்டை